மைக்கு போடலைங்க. மைக் ஆன் பண்ணல. சரி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, திருக்குர்ஆனில் இலக்கிய நயம் என்ற தலைப்பில் 6வது நாளில் ரமலானுடைய 6வது இரவில் நம்ம அமர்ந்திருக்கிறோம். திருக்குர்ஆனில் நேரடி அர்த்தத்தில் சொல்லப்படாமல் மாற்று அர்த்தத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை இலக்கியம் என்று நம்ம சொல்கிறோம். அப்படி பயன்படுத்தப்படுகிற விஷயங்களில் ஒரு முக்கியமான ஒரு நோக்கமும் ஒரு கூடுதல் கருத்தும் அதில் கிடைக்கும் என்பதற்காக இந்த மாதிரி இலக்கியத்தை அரபுகள் பயன்படுத்தி வர்றாங்க, உலக மொழிகள்லாம் பயன்படுத்துகிறாங்க. அந்த வகையில் குர்ஆனில் அமைந்திருக்கிற இன்னொரு இலக்கியம் என்னன்னு கேட்டால், 10வது சூறாவில் 98வது வசனத்தில் ஃபலவுலா கானத்து கரியத்துன் ஆமனத் ஃபனஃபாஹா ஈமானுஹா இல்லா கௌம யூனுஸ், யூனுஸுடைய சமுதாயத்தை தவிர வேறு ஒரு சமுதாயம் நம்பிக்கை கொண்ட சமுதாயமாக இருந்திருக்கக்கூடாதா அப்படிங்கிறது இந்த வசனத்தினுடைய அர்த்தம். அதாவது யூனுஸ் நபியுடைய சமுதாயத்தினர்கள் அல்லாஹுடைய வேதம் வரும்போது கடைசி நேரத்தில் ஈமான் கொள்கிறாங்க. யூனுஸ் நபி அவங்க அழிக்கப்படுவாங்க என்று நினைத்து ஊரை விட்டு வெளியே போயிடுறாரு. வெளியே போன உடனே பார்த்தா அழிந்திருப்பார்கள் என்று வந்து பார்க்குறாரு. ஊர் மக்கள்லாம் சந்தோஷமாக விழா கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ என்னென்னு கேட்டால், அந்த யூனுஸ் நபி ஊரை விட்டு போனதுக்கு பிறகு ஊர் மக்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, அந்த வேதனையுடைய அறிகுறியை வானத்தில் பார்த்துட்டு நம்ம அல்லாஹ்வை ஏற்றுக்கிறோம், அல்லாஹ் நமக்கு இந்த வேதனையில் காப்பாற்றட்டும்னு சொல்லி துவா செஞ்சு வேதனையிலேருந்து காப்பாற்றப்பட்டாங்க. அந்த காப்பாற்றப்பட்ட பிறகு தான் யூனுஸ் நபி வந்து என்ன செய்கிறாரு, அவர் அழிஞ்சிருப்பாங்கன்னு தானே வர்றாரு. கோவப்பட்டு என்ன செய்கிறாரு, அல்லாட்ட கோவிச்சிக்கிட்டு போனாருலாம் வருது. அந்த சம்பவம் நமக்கு இல்லை, தேவையில்லை. இப்போ என்ன தேவைன்னு கேட்டால், அந்த ஊரை பற்றி சொல்லும்போது ஊர் நம்பிக்கை கொண்டதுங்கிறான். யூனுஸ் நபியுடைய ஊர் வந்து நம்பிக்கை கொண்டது. ஊர் நம்பிக்கை கொள்ளுமா? ஊருங்கிறது மனுஷனா? ஊர் என்பது நம்பிக்கை கொள்வது, ஈமான் கொள்வதுன்னு தான் சொல்வதாக இருந்தால் பகுத்தறிவு இருக்கணும். அது மனிதனாக இருக்கணும், இல்லாட்டி ஜின்னாக இருக்கணும். ஆடு மாடு போன்ற உயிரினங்கள் கூட நம்பிக்கை கொள்றன்னு சொல்ல முடியாது. உயிரினங்களில் வந்து பகுத்தறிவு உள்ள உயிரினங்கள் தான் என்ன செய்யும், நம்பிக்கை கொள்வது, ஈமான் கொள்வது, இந்த மாதிரி தன்மையெல்லாம் இருக்கும். ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்டா, யூனுஸ் நபி சமுதாயத்தவர்கள் ஈமான் கொண்டார்களே அதுபோல் என்று சொல்வதற்கு பதிலாக யூனுஸ் நபியுடைய ஊர் ஈமான் கொண்டதை அது மாதிரி ஈமான் வேறு மற்றவங்களை ஈமான் கொள்ளக்கூடாதா? எத்தனையோ ஊர்களுக்கு அதாப் வந்துச்சுல, அவங்க கடைசி நேரத்தில் திருந்தி யாரெல்லாம் எங்களை மன்னிச்சுன்னு சொல்லியிருக்கலாமே, அநியாயத்துக்கு நாசமாக போயிட்டாங்களே நல்லா சொல்கிறான். யூனுஸ் நபி சமுதாயம் வந்து அந்த அதாபை பார்த்த உடனே, அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்குவதை பார்த்த உடனே என்ன செய்கிறாங்கன்னா திருந்தி கொள்கிறாங்க, அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. இதே மாதிரி வேறு ஒரு சமுதாயம் இருக்கக்கூடாதா, அதை சொல்வதற்கு தான் இங்கே அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் அதுக்கு என்ன வார்த்தையை போடுறான்னு கேட்டால், ஊரார் என்று போடாமல் ஊர் என்று போடுறான். ஊரார் தான் நம்பிக்கை, ஊர் மக்கள் தான் நம்பிக்கை கொள்வார்கள். அகில கரியத்தின் ஊர் வாசிகள் அப்படின்னா அது நேரடி அர்த்தம். ஊரார் நம்பிக்கை கொள்வதுன்னா ஊர் எப்படி நம்பிக்கை கொள்ளும்? ஊர் என்பது வந்து நம்பிக்கை கொள்வதற்கு பகுத்தறிவு வேணும் இல்லையா? அப்படின்னு வரும் பொழுது இந்த மாதிரியான இதெல்லாம் ஆகு பெயர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஆகு பெயராக என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒரு பொருளுடைய ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு அந்த ஊருடைய மக்கள்னாலும் ஊரை சொன்னால் ஊர் மக்கள் விளங்கிக்கிடுவாங்க. எதை வச்சு விளங்குவாங்கன்னு கேட்டால், சும்மா எல்லா இடத்துலையும் சொல்லக்கூடாது அந்த ஊருக்கு போ அப்படின்னவுடனே அதுக்கு வேறு அர்த்தம் செய்யக்கூடாது. அந்த ஊருங்கிற அர்த்தத்துலேருந்து வேறு அர்த்தத்துக்கு போகிறதா இருந்தால் அதில் அந்த சப்ஜெக்டை சொல்லக்கூடிய ஒரு ஆதாரம் இருக்கணும். இதில் ஊருங்கிற அர்த்தம் ஏன் கொடுக்கலன்னா ஆமணத்துன்னு வருது, நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடாதா? ஊர் நம்பிக்கை கொள்ளுமா? ஊருன்னு மட்டும் சொல்கிற இடத்துல எல்லாம் ஊர் தான் அர்த்தம் செய்யணும். அந்த ஊருங்கிற அர்த்தம் செய்யக்கூடாது என்று எப்படி நம்ம முடிவெடுப்போம்னு கேட்டால்,
அந்த பக்கம் முடிவெட நேரடி அர்த்தம் செய்யக்கூடாது, நல்ல ஒரு ஆதாரம் இருக்கணும். இதில் ஆதாரம் இருக்குது. என்ன ஆதாரம்? அது உங்கள் இந்த ஊருக்கு நீங்கள் நுழையுங்கள்னு ஒரு வசனம் குரானில் இருக்குது. அது ஊர் தான் அர்த்தம். இந்த ஊருக்கு நீங்கள் போங்கள் அப்படின்னு நல்லா சொல்கிறான்ட்டு கேட்டால், ஊருக்கு போங்கன்னா ஊர் தான் அர்த்தமே தவிர ஊர் மக்கள்னு அர்த்தம் கிடையாது. இங்கே என்ன வருதுன்னு கேட்டால், அந்த ஊர் ஈமான் கொண்டதுன்னு வருது. இந்த ஈமான் கொண்டதுங்கிறத வார்த்தை தான் அந்த ஊர் என்ற அர்த்தம் நேரடி அர்த்தம் இல்லைன்னு காட்டுது. நேரடி அர்த்தம் தான் எல்லா சொல்லுக்கும் செய்யணும். நேரடி அர்த்தம் எல்லா இடத்துலையும் நீங்கள் மாற்று அர்த்தம் கொடுத்துடவே கூடாது. ஃபஸ்ட்டு இடம் வந்து நேரடி அர்த்தத்துக்கு தான். நேரடி அர்த்தம் கொடுப்பதற்கு தடை இருக்குமானால், தடைனா எப்படி? அதிலேயே இருக்கும், அந்த வசனத்திலே அது இருக்கும். அந்த தடை இருக்குமானால் நம்ம என்ன செய்வோம்? இது வந்து ஊரை குறிக்கலை. ஊருன்னா அந்த நிலப்பரப்பு, அந்த பகுதி இருக்கலை, பில்டிங்கு, கட்டடம், செடி கொடிகள், தோட்டம், துறவுகள், அதை குறிக்கலை, வாழுகிற மக்களைத்தான் குறிக்கிறது. அப்போ மக்களை குறிக்கிறது எதனால் நம்ம அர்த்தம் செய்கிறோம் என்று கேட்டால், ஆமனத்து, அந்த ஊர் வந்து நம்பிக்கை கொண்டது போல மற்ற ஊரும் நம்பிக்கை கொள்ளக்கூடாதான்னு வரும் பொழுது இந்த ஊர் என்ற வார்த்தை ஊரார் என்கிற அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது வந்து நான் உலக மக்கள்கிட்ட பூரா உள்ள ஒரு இலக்கியம் தான். ஊரே சிரிக்கும்லாம் சொல்லுவாங்கள்ல, உன்னை பார்த்து ஊரே சிரிக்குதுடான்னு சொல்லுவாங்க. ஊரா சிரிக்கும், ஊர் மக்கள் சிரிக்கிறது தான் ஊரே சிரிக்குன்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து எல்லா மொழிகள்லையும் எல்லா மக்கள்கிட்டையும் பரவலாக இருக்கக்கூடிய ஒரு இலக்கியம் தான். இது புலவர்கள் மட்டும் பயன்படுத்துகிற இலக்கியம் அல்ல, சாதாரண மக்கள் கூட என்ன செய்வாங்க, இதை பயன்படுத்தக்கூடிய இலக்கியம். நேரடி அர்த்தத்தை தாண்டிட்டா இலக்கியம் தானே. நேரடி அர்த்தத்தை நம்ம கொடுக்கலன்னு சொன்னாலே அது இலக்கியம் ஆயிரும். அப்படி ஒன்று ஆயிடுது. அதே மாதிரி வந்து 12வது அத்தியாயத்தில் 82வது வசனத்தில் யூசுப் நபியுடைய வரலாறு அது. அப்போ யூசுப் நபியுடைய வரலாறு என்ன வரலாறுன்னு கேட்டால், அவங்களுடைய ஊர்களில் பஞ்சம் ஏற்பட்டு போயிடும். யூசுப் நபி, அந்த யாக்கூப் நபி இருக்காங்கல்ல, அவங்க தந்தை இருக்கிற ஊரில் சரியான உணவு பஞ்சம் ஏற்பட்டுரும். அப்போ உணவு திறமைப்படும் போது யூசுப் நபி அங்கே ஆட்சியில் இருக்கார், அவங்க கணத்தில் போட்டாங்க, அவர் இங்கே மந்திரியாக இருக்கிறார். அப்படி இருக்கிற நேரத்தில் அவர் நிறைய திட்டமிட்டு விவசாயம் பண்ணி நிறைய தானியங்களை உற்பத்தி பண்ணி மக்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காருன்னு கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்ட உடனே இவர் என்ன செய்கிறாருன்னா, யாக்கூப் நபி அந்த 11 பிள்ளைகளையும் நீங்களும் போய் வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்பி விட்றாரு. அவங்களாம் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அந்த உணவுகள்லாம் வாங்கி எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ எடுத்துகிட்டு போக வரும் பொழுது யூசுப் நபி என்ன செய்வார்னா, அவனை கண்டுபிடிச்சிடுவார். அவங்களுக்கு தெரியலை, அவர் ராஜாவாக இருக்கிறதுனால அவங்களுக்கு விளங்க முடியலை. அவர் இந்த ஜோடி அந்தனர் வந்தவனை பார்த்தா என்ன செய்ய, வெளியூருக்காரங்க எந்த ஊருன்னு கேட்டால் தெரிஞ்சிடும்ல, இவங்கெல்லாம் நம்ம அண்ணமாருவோ, இவங்க தான் நம்மளை கிணத்துல போட்ட ஆளுக்கு அப்படின்னு விளங்கிடும். விளங்கிட்டு என்ன செய்யறதுன்னா, அதை மறைச்சி வச்சுக்கிறார், வெளியே காட்ட மாட்டார். காட்டாமல் என்ன செய்வார்னு கேட்டால், நீங்கள் வந்து அடுத்த முறை ஒரே ஒரு தம்பியை கூட்டிகிட்டு வராமன்ட்டாங்க. யூசுப் நபிக்கு வந்து அவங்க தகப்பனார் பல தாரம் இருக்கிறாங்க. யூசுப் நபியும் ஒரு தம்பியும் ஒரு தாய்க்கு பிறந்தவங்க, இவங்கெல்லாம் வேறு தாய்க்கு பிறந்த ஆளுங்க. அந்த பிள்ளைய ரொம்ப பிரியமாக வச்சுருப்பார் யாக்கூப் நபி. அவர் இவங்களோட அனுப்ப மாட்டார். யூசுப் ஏதோ செஞ்ச மாதிரி இவரையும் செஞ்சிருவீங்க அப்படின்னு சொல்லி அவர் தரமாட்டேன்ருவார். அப்போ என்ன செய்வார், யூசுப் நபி வந்து மனசில் வச்சுக்கிட்டு, நீங்கள் வந்து அவரையும் நீங்கள் அழைச்சிட்டு வந்தீங்கன்னா, குடும்பத்தில் உங்கள் தம்பியும் அழைச்சிட்டு வந்தீங்கன்னா நான் வந்து நிறைய தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புவார். அதை ஆசைப்பட்டு என்ன செய்வாங்கன்னா, அவரையும் கூட்டிகிட்டு வருவாங்க. வந்தவுடனே என்ன செய்வாங்கன்னா, யூசுப் நபி வந்து இவரை வந்து அங்கே அனுப்பக்கூடாது, அங்கே போய் கஷ்டப்படுவார், நம்மளோட வச்சுக்கிட்டால் நல்ல சந்தோஷமாக வாழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு திருட்டு பட்டம் சுமத்தி அவரை பிடிச்சி வச்சுக்கிடுவார். அதாவது எல்லாருக்கும் உணவை கொடுத்துட்டு திரும்பி போகும் பொழுது அளவு பாத்திரத்தை தூக்கி அவங்க அந்த பையனுடைய சுமையில் வச்சுருவாங்க. வச்சுட்டு என்ன செய்வாங்கன்னா, அப்படியே திருட்டு போயிடுவா, யாரா எடுத்தீங்கன்னு சத்தம் போடுவாங்க. நாங்கள் இல்லைம்பாங்க. அப்போ சோதித்து பார்த்தா யூசுஃபுடைய தம்பிகிட்ட இருக்கும், சொல்லிட்டு தான் வைப்பார். இல்லாட்டி இதுக்கு குற்றமாக போயிடும். ஒரு ஆள் மீது அவதூறு சொல்வது, அவர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி நான் செய்ய போகிறேன், இந்த மாதிரி சொல்லி நான் உன்னை பிடிச்சி நான் வச்சுக்கிற போகிறேன் அப்படின்னு சொல்லி செஞ்சதுனால இது யாருக்கும் செஞ்ச அநீதியாக வராது. அப்போ என்ன செய்வார்னு கேட்டால், அவர் அந்த பொருளை கைப்பற்றுறவுடனே இப்போ என்ன செய்யணுங்கிறீங்க, உங்கள் நாட்டில் என்ன சட்டம் அப்படின்னோடனே, ஒருத்தர் திருடிட்டாருன்னா அவரை பிடிச்சி வச்சுக்கிடுவோம், அதான் சட்டம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நான் இவரை பிடிச்சி வச்சுக்கிறேன்ட்டு அவரை தம்பியை கூட வச்சுக்கிடுவார். அப்படி வச்சுட்டு திரும்பி வருவாங்க. திரும்பி வந்து யாக்கூப் நபிகிட்ட வந்து எங்கப்பா தம்பின்ற உடனே அவர் திருடி, நான் அந்த மகன் திருடி விட்டான், பிடிச்சி வச்சுவிட்டாங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. அப்போ யாக்கூப் நபி நம்ப மாட்டார். நீங்கள் வந்து பொய் சொல்கிறீங்க, யூசுஃபை செஞ்ச மாதிரி இந்த பையனையும் கொண்டு என்ன பண்ணிவிட்டீங்க அப்படின்ட்டு அவர் சொல்லுவார். அப்போ தான் அவங்க அந்த 11 சகோதரர்களும் யூசுஃப் நபிகிட்ட சொல்லக்கூடிய வசனம் தான் இது. அவங்க சொல்லுவாங்க, 12 பேர் 11 பேர் வசலில் கரியா, அந்த ஊரில் விசாரிங்க, அந்த ஊரை விசாரிங்கிறாங்க. ஊரை விசாரிக்க முடியும். வசலில் கரியத்தல்லத்தி குன்னாபிகா, எந்த ஊருக்கு நாங்கள் போனோமோ அந்த ஊரை விசாரிங்கள்.
அதில் வந்து நாங்கள் அந்த பையனை மிஸ் பண்ணிட்டோமா திருடினானா ஊரே சாட்சியாக இருக்கிறாங்க. அந்த பையன் திருடும்போது ஒரு சபையில் வச்சு தானே திருடப்படுகிறது, எல்லாருக்கும் அறிவித்து தானே அவர் கைப்பற்றுறாங்க. அதனால் அந்த ஊரில் போய் கேளுங்க, அவன் வந்து ஊரே சொல்லும் அப்படிங்கிறாங்க. ஊரை கேட்க முடியுமா? அவர் யாக்கூப் நபியுடைய வாசகம் இது, வஸ் அலில் கரியா, அந்த ஊரை நீங்கள் கேளுங்கள். அல்லத்தி குன்ன ஊர் என்ன ஊர் வாசிகள்னு அர்த்தம். ஊரை தான் கேட்க சொல்கிறாரு. ஊரை கேட்க சொல்லுதல்ங்கிற இந்த வார்த்தை வந்து ஊர் வாசிகள்ங்கிற அர்த்தத்தில் தான் பயன்படுத்தப்படுகிறது, எல்லாரும் விளங்கிக்கிறோம். அப்போ இந்த ஊருக்கு ஏன் ஊர் வாசிகள்னு அர்த்தம் செய்கிறோம், நேரடி அர்த்தம் ஏன் செய்யலை என்று சொன்னால் வஸ் அல் கேளுன்னு வருதுல்ல, அதான் அதுக்கு ஆதாரம். ஊரை போய் இப்படி கேட்குறது, ஊருக்கு போன்னு சொன்னால் ஊருக்கு நேர அர்த்தம் செய்யலாம், ஊருக்கு வாண்டு சொன்னால் நேரடியாக அர்த்தம் செய்யலாம், அந்த ஊர் பெரிய ஊருண்டா நேரடியாக அர்த்தம் செய்யலாம், இந்த ஊர் சின்ன ஊருன்னு சொன்னால் நேரடியான அர்த்தம் செய்யலாம். அந்த ஊரை கேளுன்னா ஊரை எப்படி கேட்குறதுனா மனுஷன் தானே கேட்க முடியும். அப்போ அந்த ஊரை கேள் என்ற அந்த கேளுங்கிற வார்த்தையை வைத்து கொண்டு தான் நம்ம என்ன செய்யணும், அந்த ஊர் என்பதற்கு ஊர் மக்கள், ஊரை போய் கேட்க முடியாது, ஊரில் உள்ள மக்கள்கிட்ட கேளுங்க. அப்போ வஸ் அலில் கரியா, அந்த ஊரை நீங்கள் கேட்டு பாருங்கள். எந்த ஊரில் நாங்கள் அந்த உணவுப் பொருளை வாங்கி வந்தோமோ அந்த ஊரில் கேட்டு பாருங்கள். அவங்கெல்லாம் சொல்லுவாங்க உங்கள் கடைசி பையன் திருடிட்டான்னு சொல்லுவாங்க. ஏன்னா பகிரங்கமாக தானே குற்றச்சாட்டு சுமத்தி அவர் பிடிச்சி வச்சுக்கிறாங்க. அளவு பாத்திரத்தை, மன்னருடைய அளவு பாத்திரம் களவாண்டார்னு சொல்லி குற்றம் சுமத்தி தான் அவர் பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. எல்லாருக்கும் அறிவிச்சிருக்காங்கல்ல, யாரை கேட்டாலும் நம்ம ஒரு பையன் திருடிட்டான், 11 பேர் வந்தாங்கல்ல ஒரு பையன் திருடிட்டான்னு சொல்லுவாங்கல்ல. இதை போட்டு நீங்கள் கேளுங்கிறார் அவர். யார்? அந்த சகோதரர்கள் யாக்கூப் நபிட்ட. அப்போ இந்த வாசகம் 1282 என்ன வருதுன்னா, ஒசாலில் கரியத்தல்லத்தி குன்னாஃபிகா, நாங்கள் எந்த ஊர்லேருந்து சென்று வந்தோமோ அந்த ஊரிடத்திலே கேளுங்கள். உள்ளல்லத்தி அக்பல்னா ஃபிஹா, நாங்கள் சந்தித்த எங்களோடு உணவு வாங்க வந்த வணிக கூட்டத்தில் நீங்கள் கேட்டு பாருங்கள். எல்லாருமே ஒயினால் சாதிக்கும், நாங்கள் உள்ளது தான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன செய்ய, ஊருங்கிற வார்த்தை வந்து ஊரார் அப்படிங்கிற அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுகிறது. இந்த மாதிரி ஒரு பொருளை வந்து அதனோட சம்பந்தமுள்ள இன்னொன்றுக்கு பயன்படுத்துறது என்பது எல்லா மொழியிலையும் உள்ளது தான், அது மாதிரி உள்ளது. அதே மாதிரி வந்து 112 வசனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுலேயும் ஊருங்கிறது ஏராளமான இடத்துல வருது, அதெல்லாம் ஊருன்னு தான் அர்த்தம். நேரடி அர்த்தம் இல்லாத மட்டும் உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன். ஊருங்கிறது எங்கெல்லாம் வருதோ ஊர்னு தான் அர்த்தமாகும். அது நமக்கு தேவையும் இல்லை. நேரடி அர்த்தத்துக்கு வந்து இந்த தலைப்பு கிடையாது, அது இலக்கியம் ஒன்றும் கிடையாது. நேரடி அர்த்தம் இல்லாமல் வேறு அர்த்தம் கொடுக்குற வசனங்களை மட்டும்தான் உங்களுக்கு எடுத்து காட்டப்படும். அது குறைவு தான். இது நேரடி அர்த்தம் தான் ஜாஸ்தியாக இருக்கும், அது நமக்கு தேவையில்லாதனால இதை மட்டும் எடுத்துக்கொள்கிறோம். அதே மாதிரி வந்து இன்னொரு உதாரணம் என்னென்னு கேட்டால் 112 வசனம். அதில் எல்லாம் என்ன சொல்கிறான்னு கேட்டால், லரபல்லாஹு மசலன், அல்லாஹ் வந்து உங்களுக்கு உதாரணமாக எடுத்து காட்டுகிறான். கரியத்தன், ஒரு ஊரை உதாரணமாக எடுத்து காட்டுகிறான். அந்த ஊர் எப்படிப்பட்ட ஊர்னு கேட்டால், கானத்து ஆமீனத்தன் முத்துமையின்னத்தன், அது ஒரு நிம்மதி அடைந்த ஊராக இருந்தது. ஊரை நிம்மதியாக இருக்கேன், ஊருக்கு எது நிம்மதி என்ன, ஊருக்கு எது குழப்பம் என்ன, ஊருக்கு என்ன சஞ்சலம் என்ன, ஊருங்கிறதுக்கு இதெல்லாம் இருக்கவா செய்யும். நிம்மதி சந்தோஷம், அந்த ஊர் சந்தோஷமாக இருந்துச்சுன்னா ஊருக்கு என்ன சந்தோஷம் இருக்கும், ஊர்னா மண்ணு தானே, அந்த நிலப்பரப்பு தானே, அதில் என்ன சந்தோஷம்லாம் இருக்கும். இதில் நிம்மதியான ஊர் இருந்ததுங்கிறான்ல, ஒரு ஊர் இருந்தது, அந்த ஊரை நான் உதாரணம் காட்டுகிறேன். அந்த ஊர் வந்து கானத் ஆமினத்தன் முத்துமையின்னத்தன், ரொம்ப வந்து பாதுகாப்பானதாகவும் ரொம்ப அமைதியான ஊராகவும் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நல்லா சொல்கிறான். இப்போ கஃபரத்து பி அன்வமில்லா, அவ்வளோ செழிப்பாக இருந்த அந்த ஊர் வந்து அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளுக்கு நன்றி மறந்தது. ஊரை நன்றி மறக்கும், ஊர் எப்படி நன்றி மறக்கும், ஊரில் உள்ள மக்கள்னு அர்த்தம். அந்த ஊர் நிம்மதியாக இருந்தது என்று சொன்னால் ஊரில் உள்ள மக்கள் நிம்மதியாக இருந்தாங்க. ஏன்னு கேட்டால் நல்ல உரிய நேரத்தில் விவசாயம் நடக்கும், பயிர்கள் முளைக்கும், கஷ்டம் இல்லாமல் உணவு வரும், கனிகள்லாம் கிடைக்கும். அப்போ நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி நிம்மதியான வாழ்க்கை எல்லாம் கொடுத்துருக்கும் போது அதுக்கு நன்றி கட்டத்தனமாக நடந்துட்டாங்க. இப்போ கஃபரத்து பி அன்வமில்லா, அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நன்றி மறந்தார்கள். நன்றி மறந்தது, அந்த ஊர் நன்றி மறந்ததுங்கிறான். ஊர் நன்றி மறக்குமா, ஊர் நிம்மதியாக இருக்குமானா இருக்காது. அப்போ இந்த இடத்துல ஊர் என்கிற வார்த்தைக்கு வந்து நேரடி அர்த்தம் கொடுக்க முடியலை. ஏன் கொடுக்க முடியலை, அந்த ஊர் வந்து நன்றி கெட்டு நடந்ததுன்னு சொல்கிறோம்ல அந்த வாசகத்தினால. ஊர் எப்படி நன்றி கெட்டு போகும், ஊர் வந்து ரொம்ப நிம்மதி அடைந்திருந்தது, மகிழ்ச்சியாக ஊர் இருந்ததுங்கிறோம்ல. 2 வாசகங்கள் இருக்குது. அந்த 2 வாசகமும் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இது வந்து ஊர் என்பது ஊரை குறிக்கவில்லை. ஏன்னா ஊருக்கு இந்த தன்மையெல்லாம் கிடையாது.
ஊருக்கு வந்து நன்றி செலுத்துவதும் கிடையாது, நன்றி மறப்பதும் கிடையாது, நம்பிக்கை துரோகமும் கிடையாது, நிம்மதி மகிழ்ச்சியும் கிடையாது. இதுகளெல்லாம் வந்து மனிதனுக்கு உள்ள ஒரு தன்மைகள். மனிதனுக்கு உள்ள தன்மை அந்த ஊரோட ஜாயின்ட் பண்ணுறது எதுக்குன்னு கேட்டால் அந்த ஊர் மக்களை குறிப்பதற்காக தான். இதில் விளங்கிடுவாங்களே எல்லாரும், விளங்கிடுவாங்க என்ற காரணத்தினால் என்ன செய்கிறோம்னா இந்த மாதிரி வார்த்தை பிரயோகத்தை எல்லா மொழிகள்லையும் உள்ளதான். இது இலக்கியத்தில் மாத்திரம் கிடையாது. அதே மாதிரி வந்து 21வது அத்தியாயத்தில் 6வது வசனத்திலையும் இதே வாசகத்தை, இதே ஊருங்கிற வார்த்தையை தான் சொல்கிறான். மா ஆமனத்து கபுலகும் மின் கரியத்தின், இதற்கு முன்னால் உள்ள ஊர்கள் நம்பிக்கை கொண்டிருக்கவில்லை. இவர்களுக்கு முன்னால் பல ஊர்கள் வந்து மா ஆமனத்து நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கவில்லை. நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கவில்லை என்று சொல்லாமல் ஊர் வந்து நம்பிக்கை கொள்ளவில்லை. ஆமனத்துன்னு வருது. ஆமனத்துன்னா நம்பிக்கை கொள்ளவில்லை. மா ஆமனத் நம்பிக்கை கொள்ளவில்லை. எந்த ஊரும் நம்பிக்கை கொள்ளவில்லை. நம்ம எதை அழிச்சோமோ அழித்த எந்த ஊரும் ஈமான் கொள்ளலை. ஈமான் கொண்டிருக்கிற எந்த ஊரும் நம்ம அழிக்க மாட்டோம். ஒரு ஊரை நம்ம அழித்தோம் என்று சொன்னால் அந்த ஊர் வந்து ஈமான் கொண்ட ஊராக இருக்கவில்லை, நம்பிக்கை கொண்ட ஊராக இருக்கவில்லை என்று சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? ஊரோட நம்பிக்கை சேர்க்கப்பட்டிருக்கு. நம்பிக்கை வந்து ஊருக்கு சம்மந்தப்பட்ட சொல் இல்லை. அதுவே காட்டுகிறது நீ வேறு இடத்தும் செய்யின்னு, நம்மளை வேறு இடத்துக்கு திருப்புதல். அதுவே ஊருன்னு வந்திருக்கு, ஊர் இடத்துல செஞ்சு விடாத, ஊருன்னு இருக்கேன் மொழிபெயர்க்கும் கூட ஊராக இருந்தால் நம்ம அர்த்தம் செய்யணும். ஊர் என்ற அதில் இருக்கும், அர்த்தம் செய்யும்போது என்ன செய்யணும்? ஊரார் என்று தான் அர்த்தம் செய்யணும். ஏன்னு கேட்டால் அந்த ஊர் என்ற அர்த்தம் செய்வதற்கு அந்த மா ஆமனத்துங்கிற வார்த்தை, அதாவது நம்பிக்கை கொள்ளாமல் இருந்தது என்ற வார்த்தை தடையாக நிற்கிறது. இப்படி தடையாக இருக்கும். எந்த அர்த்தத்தை நீங்கள் இலக்கியத்துக்கு மாற்றினாலும் சரி, நேரடி அர்த்தம் செய்ய முடியாமல் அதில் உள்ள சில கருத்துக்கள் நுழைக்கப்பட்டிருக்கும். அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி 21வது அத்தியாயத்தில் 11வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், கம் கசம்னா மின் கரியத்தின், எத்தனையோ ஊர்களை நம்ம அழித்திருக்கிறோம். இது மட்டும் இருந்தால் ஊர்னு சொல்லிட்டு போயிடலாம், ஊரை தான் அழிக்கலாமே. கம் கசம்னா மின் கரியத்தின், எத்தனையோ ஊர்களை நம்ம அழித்திருக்கிறோம். காணத்து லாலிமத்தன், அந்த ஊர் அநியாயக்கார ஊராக இருந்ததுன்னு சேர்க்குறான். அநியாயக்கார ஊராக இருந்தால் இந்த இடத்துல ஊர் நடத்தம் செய்ய முடியாத, இந்த பாதி மட்டும் இருந்தால் ஊருன்னு செஞ்சிடலாம். கம் கசம்னா மின் கரியத்தின், எத்தனையோ ஊர்களை அழித்திருக்கிறோம். ஊர் அழிக்கலாம்ல. ஊர் அழிக்கிறதுங்கிறது வந்து ஊரையே குறிக்கிறதுக்கு தடை கிடையாது, நேரடி இடத்துல செஞ்சிடலாம். அந்த ஊருக்கு என்ன ஒரு அடைமொழி எல்லாம் கொடுக்குறான்னு கேட்டால் காணத்து லாலிமத்தன், அந்த ஊர் வந்து அநியாயம் செய்த ஊராக இருந்தது. ஊர் எப்படி அநியாயம் செய்யும்? அநியாயமெல்லாம் மனுஷன் செய்யக்கூடியது தானே. மனித ஜின் வர்க்கங்கள் தான் என்ன செய்வாங்க? அநியாயம் செய்கிறதுனா அல்லாஹ் எதை செய்யக்கூடாதுன்னா அதெல்லாம் செய்கிறது. அதெல்லாம் செய்கிறவர் யாராக இருப்பாங்கன்னா மனிதர்களாக தான் இருப்பாங்க. அப்படிங்கிறதுனால இந்த இடத்துலையும் 21:11 ஊர் என்று வருகிறது. ஊர் வந்து அநியாயம் செஞ்சதுன்னு வருகிறது. ஊர்லாம் அநியாயம் செய்யாது என்ற காரணத்தினால் ஊரார் அநியாயம் செய்தார்கள், ஊர் அநியாயம் செஞ்சதுன்னு இருக்கு. நம்ம என்ன அர்த்தம் செய்யணும்? ஊரார் அநியாயம் செய்தார்கள்னு சொல்லணும். அதுவும் மொழியில் உள்ளது தான், மக்கள் பேசுகிறதான மொழி. மக்களை இந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது என்ன செய்யணும்? அப்படி தான் நம்ம செய்யணும். ஆறு ஓடுதுங்கிற மாதிரி தானே. ஆறு ஓடுதுன்னு சொல்லுவாங்க. ஆறு ஓடுதுன்னா ஆற்றுல தண்ணி தான் ஓடும். ஆனால் எல்லோரும் ஆறு ஓடுதுன்னா என்ன செய்வாங்க? ஆற்றுல தண்ணி ஓடுது. ஆறுன்னா அந்த பாதைக்கு பேர் தான் ஆறு. ஆறு ஓடாது, அது அப்படி தான் இருந்துகிட்டே இருக்கும். தண்ணி தான் அதில் ஓடும். அப்போ ஆறு ஓடுதுன்னு சொல்லும்போது நம்ம என்ன விளங்கிக்கிறோம்? தண்ணி ஓடுறது தான் அந்த வார்த்தையில் சொல்கிறாங்க. ஆற்றுல தண்ணீர் ஓடுவதைத்தான் ஆறு ஓடுகிறது அப்படின்னு சொல்கிறான்னு விளங்குறோம்ல. அந்த மாதிரி இதையும் விளங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து 22வது அத்தியாயத்தில் 45வது வசனத்தில் கையும் என் கரியத்தின் அகலக்கனாக, எத்தனையோ ஊர்களை நம்ம அழித்திருக்கிறோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஊர்னு அர்த்தம் செய்யலாம். கையும் என் கரியத்தின் அகலக்கனாக, எத்தனை ஊர்களை அழித்திருக்கிறோம். ஊர்களை தான் அழிக்கலாமே. ஒஹிய லாலிமத்துன், அந்த ஊர்கள் அநியாயம் செய்தன. ஊர்களை அழித்திருக்கிறோம், அந்த ஊர்கள் அநியாயம் செய்தனன்னு கேட்டால் ஊர் எப்படி அநியாயம் செய்யும்? அப்போ ஊர் அழிக்கலை, ஊர் மக்கள் தான் அநியாயம் செஞ்சாங்க. அவங்கள தான் அல்ல அழிச்சிருக்கிறான். ஊர் அப்படி தான் இருக்கிறது, ஊரில் உள்ள மக்களை தான் அழிச்சிருக்காங்கிறதுக்காக வேண்டி. அப்போ ஒஹிய லாலிமத்துன், லாலிமத்துங்கிற வார்த்தை, லாலிமத்துனா அநியாயம் செய்தது. அதாவது ஊர் வந்து அநியாயம் செஞ்சிச்சு. அப்போது கையும் என் கரியத்தின் அகலக்கனாக, எத்தனை ஊர்களை நம்ம அழித்திருக்கிறோம். ஒய்ய லாலிமத்துன், அது அநியாயம் செய்ததாக இருந்தது அப்படிங்கிற கருத்தை 22:45 வசனத்திலையும் 22:48 வசனத்திலையும் அதே வாசகமே இருக்குது. கையும் என் கரியத்தின் அம்லை துலகா ஒய்ய லாலிமத்துன், அநியாயம் செய்த எத்தனை ஊர்களுக்கு நான் வந்து அவகாசம் கொடுத்தேன் அப்படின்னு நல்லா சொல்கிறான். அநியாயம் செய்த ஊருங்கிற அந்த வார்த்தை வந்த உடனே, இந்த அநியாயத்தை சேர்த்த உடனே ஊருடைய அர்த்தம் என்ன மாறிக்கிறது? ஊரார்னு மாறிக்கிறது. ஊருங்கிற அர்த்தம் வந்து மாறுது. இப்படி எல்லாம் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வந்து
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து மக்காவாசிகள் ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. அதை ரசூல்லா வந்து இடிஞ்சு போய் இவ்வளோ அநியாயம் பண்ணுறாங்களே, இவங்கெல்லாம் மனுஷ ஜாதி தான் நாங்கள் நினைக்கிற அளவுக்கு அவங்க ரொம்ப துன்பத்தில் இருந்தாங்க. அவங்களுக்கு ஆறுதலாக அல்லாஹ் சொல்லும்போது என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒரு கையும் மின் கரியத்தின் எத்தனையோ ஊர்கள் ஹி அஷத்து குவத்த மின் கரியத்திக்க அல்லது அகரஜத்துக்க உன்னை வந்து வெளியேற்றினார்களே, வெளியேற்றியதே அந்த ஊரை விட வலிமையான எத்தனை ஊர்கள் இருந்திருக்கிறது. அகலக்குனாகும் அவர்களை நம்ம அழித்திருக்கிறோம் அப்படின்னு நல்லா சொல்கிறான். முகமதே நீ இவன் கவலைப்படாத, இவங்களை விட்டு வலிமையான ஊரெலாம் நிறைய இருந்துச்சு. இவங்க எவ்வளோ ஆட்டம் போடுறாங்க, இல்லை பலம் இருக்குது, பணம் இருக்குது, ஆள் பலம் இருக்குது, சக்தி இருக்குதுன்னு நினச்சி ஆட்டம் போடுறாங்க. உன்னை ஊரை விட்டு விரட்டிட்டாங்க, அதை நினச்சி கவலைப்படாத. ஏன்னு கேட்டால் இவர்களைவிட வலிமையாக இருந்த எத்தனை ஊர்கள் இருந்திருக்கிறது, அவற்றையும் நம்ம அழிச்சிருக்கிறோம், அந்த வலிமை உங்களை காப்பாற்றலை அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே ஊரார் அநியாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஊர் அநியாயம் பண்ணுச்சு, ஊரில் உள்ள வந்து அநியாயம் பண்ணான். அப்போ ரசூல்லா வெளியேற்றினது ஊரை வெளியேற்றுனுச்சு, ஊரில் உள்ள கெட்ட தலைவர்கள் தான் வெளியேற்றினாங்க. ரசூல்லா மக்கா விட்டு வெளியேற்றினது யாருன்னு கேட்டால் ஊரில் இருந்த தலைவர்கள் தான். அப்போ ஊரில் வந்த தலைவர்கள் அந்த பிரமுகர்கள் என்பதை தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் ஊர் என்கிற வார்த்தையால் சொல்லுகிறான். உன்னை வெளியேற்றிய இந்த ஊரை விட எத்தனையோ பலம் பொருந்திய ஊர்கள்லாம் இருந்துச்சு, அந்த ஊரை நம்ம அழிச்சு விட்டோம், இவங்களை அழிக்க ரொம்ப நேரம் ஆகாது அப்படிங்கிற ஒரு ஆறுதல் படுத்தும் விதமாக அல்லாஹ் வந்து அழிக்கும்போது ஃபுல்லாக நாசிரலகும் அவங்கள எவனும் காப்பாற்ற முடியலை அப்படின்னு நம்ம அழிச்சிருக்கிறோம். இவங்க என்னமோ நம்ம அழிச்சிடலாம் நினைக்கிறாங்க, உன்னை வெளியேற்றுறதுனால ஜெயிச்சிடலாம் நினைக்கிறாங்க, அது நடக்காது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறான். அதுக்கு சொன்ன வாக்குறுதி பிரகாரம் மக்கா வெற்றியின் மூலமாக என்ன செஞ்சான், அழிக்கிறேன்னு ஆள் அழிச்சாலும் சரி தான், அவங்க மண்டக்கணத்தை அழிச்சாலும் சரி தானே, ஆள் அழிக்காட்டாலும் ஊரை கைப்பற்றிக்கிட்டு அவனை வந்து தோல்வியில் ஆக்கிட்டான்ல, அந்த மாதிரி செஞ்சுட்டான். அப்போ நம்ம பிரச்சனை என்னென்னு கேட்டால், அப்போ ரசூல்லா வந்து வெளியேற்றியது மக்கா வெளியேற்றலை, மக்காவில் இருந்த மக்கள் வெளியேற்றினார்கள். அப்போ மக்காவில் உள்ள மக்கள் வெளியேற்றினார்கள்னு சொல்லும்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், மக்கா வெளியேற்றிச்சிக்கிறான். உன்னை வெளியேற்றிய அந்த மக்காவை விட பலமான பல ஊர்கள் இருந்தன, அந்த ஊர்கள் இதை விட கடுமையான வலிமை மிக்கதாக, ஊர் வலிமையாக இருக்காது, ஊரில் உள்ள அந்த தலைவர்கள் மக்கள் தான் வலிமையாக இருந்திருப்பாங்க. வலிமையானவர்களாக இருந்தும் கூட நம்ம அழிச்சிருக்கிறோம். அப்படிங்கும் பொழுது இங்கே எல்லாம் ஒரே மாதிரியாக உள்ள விஷயந்தான் இது எல்லாமே. அதே மாதிரி வந்து 65வது சூறாவில் 8வது வசனத்தில் ஒரு ஐயமின் கரியத்தின் எத்தனையோ ஊர்கள் தன் அம்ரி ரப்பிகா தன் இறைவனின் கட்டளையை மீறியது. எத்தனையோ ஊர்கள் வந்து அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறியது. ஊர் எப்படி கட்டளையை மீறேன், கட்டளையை மீறியதுங்கிறது தான் நமக்கு வந்து சான்று. இந்த ஊர் என்றதற்கு ஊர் அர்த்தம் செய்யக்கூடாது என்பதற்கு என்ன ஆதாரம்னு கேட்டால், கட்டளையை மீறியதுன்னு வருது. கட்டளை மீறுமா, நமக்கு தந்திருக்கிற அல்லாஹ் கொடுத்துரு பொது புத்தியை கொண்டு சிந்தித்து பார்த்தால் ஊர் வந்து எந்த கட்டளையும் கேட்கவும் செய்யாது, அது கட்டுப்படவும் செய்யாது, மீறவும் செய்யாது, அது பாட்டுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அப்போ ஊர் வந்து கட்டளையை மீறியதுன்னு சொன்ன வாசகத்தை வைத்துக்கொண்டு ஊரில் உள்ளவங்க கட்டளை மீறினார்கள், கட்டளை மீறியது அந்த ஊரில் உள்ள மக்கள். ஆனால் அந்த கட்டளை மீறினதுங்கிற வார்த்தை யாருக்கு சொல்லப்படுது, ஊருக்கு சொல்லப்படுது. இது 65:8 வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து 21வது சூறாவில் 74வது வசனத்தில் லூத் நபி அவங்களுடைய ஊரை பற்றி எல்லாம் சொல்லி காட்டுறான். அந்த ஊர் என்ன செஞ்சிச்சுன்னா, அந்த ஊர் வந்து கெட்ட செயலை செய்த ஊராக இருந்ததுங்கிற அல்லாஹ். நஜ்ஜைனாக மினல் கரியத்தில்லத்தி காணத்து தாமருல் ஹபாயிஸ், லூத் நபியை அந்த ஊரிலிருந்து நம்ம காப்பாற்றணும். அந்த ஊர் எப்படிப்பட்ட ஊர் என்றால் தாமருல் ஹபாயிஸ, கெட்ட காரியங்களை செய்த ஊர். இந்த ஓரினை சேர்க்கையை செய்தார்கள் அந்த லூத் சமுதாயத்தினர்கள். அதைத்தான் அங்கே சொல்லி காட்டுறான். கெட்ட காரியங்களை செய்த ஊரிலிருந்து உன்னை காப்பாற்றணுங்கிறான். ஊரா ஓரினை சேர்க்கை செஞ்சு ஊரில் ஆண் பண்ணலாம் இருக்குதா, ஊருக்கு அந்த தன்மை இருக்குமாடா, இருக்காது. ஊர் கெட்ட காரியம் செய்தது என்று சொன்னால் ஊரில் உள்ளவங்க செஞ்சாங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல வந்து கெட்ட காரியம் செய்ததுன்னு அல்ல இணைக்கிறான்ல, அதுதான் எதுவாக இருக்குது, ஊருக்கு அர்த்தம் மாற்றணுங்குது. ஊருக்கு ஊருங்கிற அர்த்தம் செய்யணுன்றாலும் இங்கே நம்ம செய்ய முடியாது. ஊர் எப்படி அந்த வேலையை செய்யும், ஊரில் உள்ள மனுஷன் தான் அதெல்லாம் செஞ்சாங்க. அந்த ஹோமோசெக்ஸுங்கிற ஈடுபட்டு ஓரின சேர்க்கை செஞ்சாங்க இல்லையா, அதை கண்டித்து தானே லூத் நபி வந்தார்கள். அதை பற்றி தான் அல்ல இங்கே சொல்லி காட்டுறான். அப்போது நஜ்ஜை நான் லூத் நபியை நம்ம காப்பாற்றினோம் மினல் கரியத்தில்லத்தி காணத்து தாமருல் ஹபாயிஸ், கெட்ட காரியங்களை செய்து வந்த ஊரில் இருந்து. அப்போ அந்த ஊர் தான் கெட்ட காரியம் செஞ்சிச்சின்னு இப்போ தெளிவாக அதில் இருக்கிறது. ஆனால் நம்ம அந்த அர்த்தம் செய்ய மாட்டோம், மொழிபெயர்ப்புலையும் செய்ய மாட்டோம், பொதுவாக பேசும்போது சொல்ல மாட்டோம். அந்த ஊர்க்காரங்க செஞ்சாங்க, ஊர் என்று இருக்க நம்ம ஊர்க்காரங்க செஞ்சாங்கன்னு சொல்லுவோம். அது ஏன் ஊர் என்பதற்கு ஊர்க்காரங்கன்னு சொல்கிறேன்னு கேட்டால் அதில் அதுக்குரிய சான்றெல்லாம் வச்சுருக்கிறான். கெட்ட காரியம் செய்த ஊர், கெட்ட காரியம் வந்து ஊர் செய்யாது அப்படின்னு வழங்குறோம்ல, இப்படியெல்லாம் ஒன்றுக்கு சான்றுகளோடு இருக்கும்.
அதே மாதிரி வந்து 7வது சூறாவில் 4வது வசனத்தில் ஓ கம்மின் கரியத்தின் அகலக்குனா எத்தனை ஊர்களை நம்ம அழித்திருக்கிறோம். எப்போ அழித்தோம்னு சொன்னால் அவுகும் காயிலோன் அவர்கள் உறங்கி கொண்டிருக்கும் போது, அவர்கள் வந்துடுது அது உறங்கும் போதுன்னு சொல்லலை, எத்தனை ஊர்களை அழித்திருக்கிறோம் அந்த அவர்கள் உறங்கி கொண்டிருக்கும் நிலையில். அவர்களுங்கிறது யாரை குறிக்கும்? மனிதனை குறிக்கும். அப்போ அவன் தான் மனுஷன்தான் உறங்குவான். மனிதர்கள் உறங்கி கொண்டிருக்கும் பொழுது எத்தனை ஊர்களை அழித்திருக்கிறோம் என்று கேட்டால் உறங்கி கொண்டிருந்த அந்த மக்களை தான் அதில் அழிக்கிறான். மக்கள் அழிக்கிறாங்கிறதுக்கு என்னென்னு கேட்டால் வந்து தூக்கம்ங்கிறது மக்களுக்கு உள்ளது. தூங்கி கொன்ற ஊர் தூங்குமா? ஊர் தூங்காது. தூங்கி கொண்டிருக்கும் போது ஊரை அழித்தோம்னு சொன்னால் ஊரில் உள்ள மக்கள் தான் தூங்குவாங்க. அது அந்த அர்த்தத்தில் அது வந்துடுது. 7வது அத்தியாயம் 4வது வசனம். அதே மாதிரி வந்து 17வது சூறாவில் 58வது வசனத்தில் ஒ இம்மின் கரியத்தின் இல்லானகுனு மூலிகுஹா கவலை யோமில் கியாமத்தி எந்த ஒரு ஊராக இருந்தாலும் கியாம நாளைக்கு முன்னாடி அதை நம்ம அழிச்சிருவோம், அதாபு செய்வோம், இது கெட்டவர்கள் வாழும்போது அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அதாவது அதை சொல்லுமா என்ன செய்கிறான்னு கேட்டால் ஓ மதிபுகா அதை அதாபு செய்வோங்கிறான். ஊரை அதாபு செய்ய முடியுமா? அதாபு என்றாலேயே ஒரு வேதனையை கொடுத்து அதை உணரக்கூடியவங்களுக்கு செய்கிறோம்ல, அதுக்கு பேர் தான் அதாபு. இதை போட்டு நான் அடிக்கிறேன், இது அதாபா? இந்த மைக்கை போட்டு நான் அடித்தேன்னு சொன்னால் மைக்குக்கு அதாபாது? மைக்குக்கு அதாபு இல்லை. எனக்கு வந்து அடித்ததுனால கை வலிக்குமே தவிர மைக்குக்கு ஒரு அதாபும் கிடையாது. ஊரை அதாபு செய்வோன்னு நல்லா சொல்லும் பொழுது அதாபுன்னா வேதனை. வேதனை என்பது உணரக்கூடியவங்களுக்கு செஞ்சால் தான் வேதனை. இந்த பலகையை போட்டு அடித்தானா பலகையை ரொம்ப அடித்து கஷ்டப்படுத்துகிற கேட்பீங்களா? இந்த பலகையை போட்டு அடிக்கிறீங்கன்னா பலகை வேதனைப்படுமா? அது கஷ்டப்படுமா? வராது. அப்போ வேதனை செய்தல் என்பதை எருக்குரியது. யார் அந்த துன்பத்தை விளங்குவாங்களோ அவங்களுக்கு செஞ்சால் தான் அதுக்கு பேர் வேதனை. அப்போ இது மனிதனுக்கு தான் செய்யப்பட்டிருக்கு, நல்லா விளங்குது. அப்போ ஊரை வந்து அதாபு செஞ்சோம் என்று சொல்கிற காரணத்தினால இந்த அதாபு என்கிற வார்த்தை சேர்த்த காரணத்தினால் ஊருக்கு வந்து அதாபு இல்லை, ஊரில் உள்ள மக்களுக்கு தான் அதாபு நல்லா செஞ்சுருக்கிறான் அப்படின்னு இருக்கிறது. அதுக்கு அடுத்தது வந்து கம்மின் 28வது அத்தியாயத்தில் 58வது வசனத்தில் கம் அகலக்னாமின் கரியத்தின் பத்திரத் மைஷத்தகா அதாவது ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்த எத்தனை ஊர்கள் இருந்திருக்கிறது. ஆடம்பரமான வாழ்க்கை ஊரை ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்த மனிதர்கள் இருந்த ஊர். ஆடம்பரமான வாழ்க்கை ஊர் வந்து வாழாது. சில ஊர்களில் பெரிய பெரிய கட்டடமாக இருக்கும், ஆடம்பரமான வாழக்கூடிய ஊர்னு சொல்லுவோம். அந்த ஊர் என்ன ஆடம்பரமாக வாழுது? ஊரில் உள்ள மக்கள் காசு பணம் உள்ளதுனால கட்டிக்கிட்டாங்க வீட்டை அப்படின்னு எடுத்துக்கிறோமா இல்லையா? அந்த ஆடம்பரமாக வாழ்ந்தங்கிற அந்த சொல்லு ஊருக்கு அர்த்தத்தை மாற்றுது. இப்போ ஊரார் என்று மாற்றுவது விஷயத்தை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இது மாதிரி நிறைய இருக்குது. அப்போ இந்த ஊர் என்ற ஒரு சொல்லை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இந்த சொல்லு பல இடங்களில் இது அல்லாத வேறு இடங்களில் எல்லாம் நான் எடுத்து காட்டினேன். இந்த இடங்களை தவிர மற்ற இடங்களில் எல்லாம் ஊர் வந்து ஊருங்கிற அர்த்தத்தில் வரும். கரியத்துங்கிற அரபில் இது பேர். கரியத்துங்கிறது ஊர் என்ற வார்த்தை இது அல்லாமல் இன்னும் நிறைய இடங்களில் வரும். அங்கே எல்லாம் ஊர்னால் அந்த ஊர் மண்ணைத்தான் குறிக்கும். அந்த ஊர் இருக்குல்ல, அந்த நிலப்பரப்பு இருக்குல்ல, அந்த பகுதி, அந்த பகுதியைத்தான் அது குறிக்குமே தவிர அதில் வாழ்ந்த மக்களை குறிக்காது. ஊருக்கு ஊர்னு தான் அர்த்தம். இந்த எடுத்துக்காட்டின இடங்கள்லாம் என்ன வருதுன்னு கேட்டால் ஊருங்கிற அர்த்தம் மாற்றப்படுது. மாற்றுவதுக்கு பேர் தான் இலக்கியம். நேரடி அர்த்தம் செஞ்சால் இலக்கியம் கிடையாது. அப்போ இந்த இலக்கிய இது ஒரு சுவையாக இருக்குது, கேட்க நல்லா இருக்குல்ல. எதுனா ஊர் அழிச்சோன்னு சொல்லும்போது ஊர் சிரிக்குன்னு சொல்லும்போது ஊர் மக்கள்லாம் சிரிக்கிறார்கள் என்று சொல்வதை விட ஊரை சிரிக்குன்னு சொல்லி பாருங்கள், அது கேட்க நல்லா ஒரு இனிமையாக கவர்ச்சியாக இருக்கும். எல்லா மொழிகள்லையுமே அந்த அரபு மொழியிலையும் அது கவர்ச்சியாக கருதிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யறான், அதை பேசுகிறான். அதே மாதிரி வந்து சில கேட்குற தன்மை, பார்க்குற தன்மை, பேசுகிற தன்மையெல்லாம் இருக்குல்ல, இதுக்கு என்ன செய்வோம்னு கேட்டால் இந்த தன்மை ஒருத்தன் இழந்துட்டான்னு சொன்னால் பார்க்குறத இழந்துட்டான்னா வந்து குருடம்போம், கேட்குறத இழந்துட்டான்னு சொன்னால் செவிடன்னு சொல்லுவோம், பேசுகிறத இழந்துட்டான்னு சொன்னால் ஊமைன்னு சொல்லுவோம். அப்போ இந்த தன்மையெல்லாம் உள்ளவர்களை அப்படி சொல்ல மாட்டோம். அதாவது நல்ல காது கேட்குறவனை செவிடன் நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். நல்ல கண்ணு பார்க்குது அவனை போய் வந்து குருடன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். நல்லா நம்மள்ட்ட வாதம் பண்ணுறான், பேசுகிறான், அவனை போய் ஊமைன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான் குர்ஆனில் வந்து இஸ்லாமிய மார்க்கத்தை, சரியான மார்க்கத்தை ஏற்றுக்கிறாமல் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இந்த பட்டத்தை வைக்கிறான்ல. அவங்களுக்கு கண்ணெல்லாம் நல்லா தெரியுது, கூட்டு பயலுங்கிறான். அவங்களுக்கு காதெல்லாம் நல்லா கேட்குது, சரியான செவிடைங்க அப்படிங்கிறான். வாயெல்லாம் நல்லா பேசுது, அவங்களுக்கு ஊமைங்கிறான். அல்ல பல வசனங்கள் அல்லாஹ் வந்து குருடர்கள், ஊமையர்கள், செவிடர்கள்ங்கிற வார்த்தையை சரியான மார்க்கத்தை யார் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார்களோ அவர்களுக்கு பயன்படுத்துகிறான். உண்மையில் அவங்கள்ட்ட குறை இல்லை. ஊமை என்பதற்கு ஊமை அர்த்தம் கொடுக்க முடியலை, செவிடன் என்பதற்கு செவிடன்கிற அர்த்தம் கொடுக்க முடியலை. இப்போ அதான் என்ன செவிடன் அவன் இல்லை. செவிடனாக இருந்து தான் ரசூல்லா அப்படி அடிக்க மாட்டான், அடித்தான், கேட்டு தானே அடிக்கிறான். ரசூல்லாவை அடிக்கிறான், துன்பப்படுத்துகிறான், நாடு கடத்துகிறான், எல்லாம் செய்கிறான்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணம்? அவர் சொல்கிறது எனக்கு விளங்குது. ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறான் பாருங்கள். இதை என்ன செய்யுதுன்னா இஸ்லாம் வந்து
ஒருத்தன் வந்து கண்ணில் பார்வை சக்தி இருந்தால் பார்க்க வேண்டியதெல்லாம் பார்க்கணும். அதுதான் கண் பார்வைன்னு அர்த்தம். அப்போ கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற உண்மையை பார்க்க மாட்டேங்கிறான். அவனாக ஒரு திரையை போட்டுக்கிறான். சில விஷயங்களை நான் பார்க்கவே மாட்டேன், எவ்வளோ பெரிய அதிசயத்தை கொண்டாந்து நிகழ்த்தினாலும் சரி நான் பார்க்க தயாராக இல்லை அப்படிங்கிறான். அதே மாதிரி வந்து அவன் வணங்கக்கூடிய தெய்வம்னு சொல்லக்கூடியலாம் ஒரு கல் தான், அவன் தானே செதுக்கிறான், அவன் தான் செதுக்கிறான். இது கல்லுன்னு தெரிய பார்க்க மாட்டேங்கிறான். கல் இல்லை கடவுளுங்கிறான். அப்போ கூப்பிட்டு போய் தானே சொல்ல முடியும். இது கல்லை பிடிச்சிக்கிட்டு கடவுள்னு ஒருத்தன் சொல்லுவானே, ஆனால் அவனுக்கு கண் இருக்குதா? அது என்னவா தெரியுது? அவன் தெய்வம்னு வணங்கக்கூடியது என்னவாக இருக்கிறது? அவன் படைத்த ஒரு பொருளாக இருக்கிறது. சூரியனை பிடிச்சி கடவுளுங்கிறான். சூரியன் சொன்னீங்கன்னா உனக்கு கண் இருக்குன்னு அர்த்தம். சூரியனை போய் கடவுள்னு சொன்னீங்கன்னா உன்னை இப்போ சரியான முறையில் பார்க்கல. சில விஷயங்களை சரியாக பார்த்துட்றேன், திங்கிறது உங்களெலாம் கரெக்டாக பார்த்துட்றாங்க, ஆனால் சில விஷயங்களை சரியாக பார்க்க மாட்டேங்கிறாங்க. அப்போ சில விஷயங்களை வந்து உண்மைகளை வந்து அவன் பார்க்காம இருக்கிற காரணத்தினால் அவனை எல்லாம் என்ன செய்கிறான்னா குருடன்கிற அவனை பார்வை இருந்தும் கண் இருந்தும் குருடன்னு நம்ம தமிழ்லையும் சொல்லுவாங்க. தமிழில் என்ன செய்வாங்கன்னா ஒருத்தனை சொல்லும் பொழுது அவன் கண் இருந்தும் குருடனாக இருக்கிறான், அதாவது பார்வை இருக்குது குருடனாக இருக்காங்கிற வார்த்தை வந்து இது குர்ஆனுக்கு மட்டும் உள்ள இலக்கியம் இல்லை, எல்லா பாஷையிலும் இந்த வாசகம் இருக்கும். கண் இருந்தும் குருடர்கள், காது இருந்தும் செவிடர்கள். காது இருந்துன்னா கேட்குவான், ஆனால் செவிடர்கள்பாங்க. எதனாலன்னு சொன்னால் நல்லதை கேட்க மாட்டான். சினிமா பாட்டை கேட்பான், அதை கேட்பான், இதை கேட்பான். மார்க்கத்தை சொன்னால் காதை முடிக்கிடுவான், கேட்டு கேட்காம போயிடுவான். காதில் விழுந்தா கூட கவனமாக கேட்க மாட்டான். அப்போ செவிடன் எப்படி இருப்பான் அப்படி இருப்பான். அழகான ஒரு இறையச்சத்தை சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பேசணும்னு வைங்க, பேசாமல் இருந்தான்னு என்ன அர்த்தம்? அவன் கேட்கறான்னு அர்த்தம், செவிடனாக இருக்கான்னு அர்த்தம். அப்போ அல்லாஹ் பல வசனங்களில் வந்து குருடர் என்றும் செவிடர் என்றும் ஊமை இந்த 3 தன்மைகளையே இந்த குறைபாடு இல்லாதவங்களுக்கு சொல்கிறான். அதாவது குருட்டுத்தன்மை அவன்கிட்ட இல்லை, செவிட்டுத்தன்மை இல்லை, அதே மாதிரி ஊமைத்தன்மையும் இல்லை. ஆனால் அவன் வந்து அந்த அடைமொழியால் அல்லாஹ் கூப்பிட்ற வசனங்கள் நிறைய இருக்குது. இந்த மாதிரி வசனங்களில் வந்து சில இடங்களில் நேரடி அர்த்தத்துலையும் இருக்கும், ரொம்ப கம்மியாக. குருடன் என்கிற வார்த்தையில் வந்து குருடன்கிற அர்த்தத்திலேயே குர்ஆனில் வருது. செவிடன் என்பது செவிடன் என்று கம்மியான இடத்துல வரும், செவிடன்கிற அர்த்தத்தில் வரும். ஊமைங்கிறதுக்கு ஊமைங்கிற அர்த்தத்தில் வரும், அது குறைவாக இருக்கும். அதிகமாக எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இலக்கிய அர்த்தம் தான் இருக்கும், நேரடி அர்த்தம் இருக்காது. அதுக்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால் 10வது சூறாவோட 42வது வசனம், அதில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஒ மின்ஹும் எஸ்தமியூன இலைக்க, நபியே நீ சொல்வதை காது கொடுத்து கேட்பவர்கள் இருக்கிறார்கள். அஃப அந்த துஸ்மியூ சும்ம, இந்த செவிடர்களையும் கேட்க வைப்பியாங்கிற அல்லாஹ், கேட்பாங்கன்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன செய்கிறான், ஒ மின்ஹும் எஸ்தமியூன இலைக்க, நீ சொல்வதை காது கொடுத்து கேட்கிறார்கள். அஃப அந்த துஸ்மியூ சும்ம, இந்த செவிடர்களை நீ கேட்க வைப்பியான்னு செவிடன் ஆக்கிறான்ல. இப்போ இந்த செவிடனுக்கு என்ன அர்த்தம்? அதாவது கருத்தில் செவிடர்கள், அது சிந்தனையில் செவிடர்களாக இருக்கிறாங்க. காது செவிடு கிடையாது, காது கேட்குது, கேட்க வேண்டியதை விளங்க வேண்டியதை கேட்காம தப்பானதை கேட்குது. விளங்க வேண்டிய நல்ல விஷயத்தை சொன்னால் காதில் வாங்க மாட்டேங்கிறான், இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுறாங்கிறாங்கல்ல, அப்படி நடக்கிறான்னு சொன்னால் அவனை செவிடன்கிற ஒரு கணக்கில் வைப்பாங்க. அல்லாஹ் அந்த சொல்லும்போது 2 தன்மையும் சேர்த்தே சொல்கிறான் பாருங்கள். ஓ மின்ஹும் எஸ்தமியூன இலைக்க, உன்னிடத்தில் வந்து செவிமடுப்பவர்கள் இருக்கிறார்கள் சொல்லிவிட்டு, அஃப அந்த துஸ்மியூ சும்ம, இந்த செவிடர்களை நீ வந்து கேட்க செய்ய முடியுமா? அவங்க காதில் இந்த போதனையை கொண்டு உன்னை சேர்க்க முடியுமான்னு நல்லா கேட்குறான். ஏன்னு கேட்டால் நீ சொல்லக்கூடிய போதனையை பொறுத்த வரைக்கும் அவங்க செவிடைங்க தான். வேறு யாரோ சொன்னாலும் கேட்பாங்க, வேறு என்ன விஷயத்தை சொன்னாலும் கேட்பாங்க. முகமது நீ போய் எதையா சொன்னீங்கன்னு சொன்னால் அவன் உன்னையை பொறுத்து செவிடாயிருவாங்க, மூடிக்கிறா காதன்றுவாங்க. அப்போ நீ உன்னையை பொறுத்த வரைக்கும் அவங்க செவிடர்களாக இருக்கிறாங்க. செவிடனுடைய தன்மை என்னவாக இருக்குமோ அந்த தன்மையில் இருக்கிறாங்க. காதில் எந்த ஒரு அறிகுறியும் காட்ட மாட்டாங்க. ஒரு செய்தி காதில் விழுந்தால் ஒரு ரியாக்ஷன் வரும்ல, காதில் ஒரு செய்தி விழும்போது என்ன செய்யும், சந்தோஷமான செய்தியை விழுந்தால் முகத்தில் ஒரு மலர்ச்சி தெரியும். கவலை தரக்கூடிய செய்தியை கேட்டால் முகத்தில் இந்த கவலை தெரியும், அழுகக்கூடிய தோற்றம் தெரியும். அப்படியெல்லாம் வந்து எந்த ஒரு செய்தி காதில் இருந்தாலும் அது கண்களில் முகத்தில் வெளிப்படும். இவங்க செவிட்டு போய் சும்மா இருப்பாங்க, எந்த ஒரு ரியாக்ஷனுக்கு இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? செவிடன்னு அர்த்தம். அப்போ இந்த கருத்தில் 10:42 என்ன செய்கிறான்னா அப்போ அந்த துஸ்மியூசம். அதே மாதிரிலாம் என்ன கேட்குறான்னா 10:43 அடுத்த வசனத்தில் மின்ஹும் எல்லோரும் இலைக்க, அவர்களில் உன்னை பார்த்து கொண்டு சில பேர் இருக்கிறாங்க, நேரம் பார்க்குறாங்க. அப்படியெல்லாம் சொல்கிறான். அப்போ அந்த தகுதியில் உண்மைய இந்த குருடங்களுக்கு நீ வழிகாட்டுவியா? பார்க்குறான்னு சொல்லிவிட்டு உன்னை பார்க்கிறார்கள்னு சொல்லிவிட்டு அந்த பார்வை நான் சொல்லலைன்றது அர்த்தம் வருதில்ல. பார்க்குறாங்க தான், உன்னை பார்க்கத்தான் செய்கிறேன், நேர்கள் தான் உட்காந்துருக்குறாங்க, ஆனால் கூட்டு போயிடுவோம். அப்போ அந்த தகுதியில் உண்மைய இந்த குருடர்களுக்கு நீ வழிகாட்ட முடியுமான்ற இந்த குருடருக்கு என்ன அர்த்தம்? கண்ணு தெரியாதுன்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா கண்ணு தெரியும் முதல்ல சொல்லிவிட்டான்ல. உன்னை பார்க்குறாங்கன்னு சொன்ன என்ன அர்த்தம்? கண்ணு தெரியுது, ஆனால் கருத்து குருடர்கள் இவர்கள்.
நீ நீ சொல்கிற எந்த செய்தியும் வந்து கேட்க மாட்டாங்க, பார்க்கவே மாட்டாங்க, உன்னை ஏறெடுத்து பார்க்க மாட்டாங்க. அப்போ அந்த தகுதியில் ஊமிய குருடர்களுக்கு நீ வழிகாட்டுவியா, வழிகாட்ட உன்னால் முடியுமா, இவங்களுக்கு போய் வழிகாட்டி தெரியாது, குருட்டு போயிடும்னு நினச்சி விட்டுட்டு போ. இவன் கேட்குவான் அவனுக்கு போய் சொல்லுங்கிறான்ல, இவன் எடுத்துக்கொள்வானோ போதனைக்கு கட்டுப்படுவான் அவனுக்கு போய் சொல்லு, இவங்களுக்கு போய் சொல்லி வேஸ்ட்டு. இவன் குருடனுக்கு சொல்கிறது ஒன்று தான், இவனுக்கு சொல்கிறது ஒன்று தாங்கிற மாதிரி எல்லாம் என்ன செய்கிறான் சொல்லி காட்டுறான். ஓ மின்ஹும் மையல் ஒரு இலைக்க உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நேருக்கு நேர சில பேர். அஃபான்ட்ட தகுதியில் ஊமிய இந்த குருடர்களுக்கு நீ வழிகாட்டுவியான்னா இந்த குருடுக்கு என்ன அர்த்தம்? கண் குருடு அர்த்தம் கிடையாது, கருத்து குருடுங்கிற அர்த்தம். அதே மாதிரி வந்து பக்ராவில் 18வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான். 3 தன்மை இருக்குங்கிறான். ரசூல்லா காலத்தில் இருந்த அந்த மக்கத்து காஃபியர்கள் அவங்கள பற்றி சொல்லும் பொழுது இவங்க சும்முன், இவர்கள் செவிடர்களாகவும் இருக்கிறார்கள், புக்குமுன் ஊமைகளாகவும் இருக்கிறார்கள், உம்யுன் குருடர்களாகவும் இருக்கிறார்கள்னு சொல்லி 3 தன்மையும் இருக்குன்னு எல்லாம் சொல்கிறான். அன்றைக்கு ரசூல்லா இஸ்லாத்தை சொல்லும் பொழுது யார் ஏற்க மறுத்தார்களோ, மதீனாவில் இறங்கின சூரா, மதீனாவில் வாழ்ந்த அவர்கள்ட்ட வந்து காதுலையும் கேட்க மாட்டேங்கிறான், வந்து பாடுறான்னு பார்க்கவும் மாட்டேங்கிறான், அப்போ வந்து குருட்டுத்தனமாக நடக்கிறான். அதே மாதிரி வந்து வாயினால் நல்லதை பேசவும் கேள்விகளை கேட்க மாட்டேங்கிறான், சந்தேகம் இருந்தால் கேளுனா கேட்க மாட்டேங்கிறான். இதை பற்றி கணக்கு எடுத்துக்கிறான், ஊமை மாதிரி இருக்கிறான். என்னத்தை சொன்னாலும் அவன் குருடனு செவிடன் ஊமையாக ஒருத்தர் இருந்தால் என்ன செய்வான்? நம்ம முன்னாடி ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு கண்ணு விளங்காது, காது விளங்காது, வாய் விளங்காதுன்னா அவன் என்ன மாதிரி அவன்கிட்ட ரியாக்ஷன் வரும்? இன்றைக்கி நம்ம கையால் அசைகிற கூட பார்க்க முடியாத, காது செவிடாக இருந்தால் கூட சைகையை வச்சுனதே விளங்குவானுவோம். இவனுக்கு எல்லாமே அவுட்டு. அப்படிப்பட்ட ஒருத்தன் இருந்தால் என்னவாகும்? அவங்ககிட்ட இருந்து எந்த ரியாக்ஷன் இருக்காது, சில மாதிரி உட்காந்துருப்பான். ஒரு குருடனாகவும் செவிடனாகவும் ஊமையாக ஒருத்தன் இருந்தான்னு வைங்க, நம்ம முன்னாடி உட்காந்துருந்தா நீங்கள் என்னத்தையே பேசுங்களேன், அதில் என்னத்தையே ட்ரம்மை போட்டு அடிங்களேன், அது செவிடாவும்ல இருக்கிறான், அவன் அப்படி தான் இருப்பான், எந்த ஒரு அசைவும் இருக்காது, ஒரு சிலை மாதிரி இருப்பான். அந்த மாதிரி இவங்க இருக்கிறாங்க, சிலைக்கு சமமாக இருக்கிற காரணத்தினால் எல்லாம் என்ன செய்யறான்னா சும்முன் புக்முன் உம்யுன், இவங்க செவிடங்கே ஊமையங்கே குருடர்கள் என்று சொல்லிவிட்டு 18வது 2வது சூறாவில் 18வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி வந்து இப்போ 5வது சூறாவில் 71வது வசனத்தில் சொல்லுகிறான், ஓ ஹசிபு அல்லா தக்கூன ஃபித்னா, தங்களுக்கு எந்த சோதனையும் வரக்கூடாது என்று நினைக்கிறார்கள். அமு வ சம்மு, அவர்கள் குருடராகி விட்டார்கள், செவிடர்களாகி விட்டார்கள் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அப்போ குருடர் ஆகிட்டார்கள், செவிடர் ஆகிட்டார்கள்னா இது என்ன அர்த்தம்? செவிடர் ஆகிட்டம் கிடையாது, இதுவும் கருத்து குருடர் தான். எனக்கு எந்த சோதனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, நினைச்சாலும் கூட நீ சொல்லக்கூடிய இந்த செய்திகளை கேட்க மாட்டாங்க, அவங்கள செவிட்டுத்தன்மை குருட்டுத்தன்மை இருக்கிறது என்று 5:71 வசனத்தில் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி வந்து 6:39 வசனத்தில் ஒல்லதீன கதபு பி ஆயாத்தினா, நமது வசனங்களை யார் நிராகரிக்கிறார்களோ, குர்ஆனை ஓதும்போது யார் மறுக்கிறார்களோ அவர்கள் சும்முன் ஒபுக்குமுன், அவர்கள் வந்து ஊமையாக இருக்கிறார்கள், செவிடர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு நல்லா என்ன செய்கிறான்னு கேட்டால், அந்த சத்தியத்தை கேட்காமல் இருக்கிறாங்கல்ல, சத்தியத்தை பேசாமல் இருக்கிறாங்கல்ல, அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் அவங்கள வந்து செவிடு என்றும் குருடு என்றும் ஊமை என்று நல்லா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி வந்து அதுக்கு அல்லாஹ் விளக்கிறான் 8:22 வசனத்தில், இன்ன ஷர்ர தவாபி இந்தல்லாய், அல்லாவிடத்தில் கெட்ட உயிரினங்களே மகா கெட்ட உயிரினம் யார் என்று கேட்டால் அசும்முல் புக்குமுல்லதீன் அலா யாக்கிலூன், விளங்காத ஊமையர்களும் விளங்காத செவிடர்களும் தான் மகா கெட்ட உயிரினங்கள். ஆடு மாடை கூட எல்லாம் சேர்த்துக்கிறான், அதை விட இவங்க மோசம்ங்கிறான். யார் விளங்க மாட்டாங்களோ, உனக்கு எதுக்கு அக்கள் புத்தியை கொடுத்துருக்குது? சிந்திச்சு விளங்குறதுக்கு தானே. சிந்திச்சு விளங்காமல் நீ இருந்தாயானால் நீ வந்து செவிடனுக்கு சமம், நீ வந்து ஊமைக்கு சமம். அப்போ சிந்திக்கிற விஷயத்தை சிந்திச்சா தான் நீ வந்து மற்ற உயிரினங்களை விட நீ மேலானவ இருக்க முடியும். அப்படிங்கிறக்க அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், இன்ன ஷர்ர தவாபி இந்தல்லாஹி, அல்லாவிடத்தில் மகா கெட்ட உயிரினம் எதுவென்று கேட்டால் அசும்மு அல் புக்குமு, செவிடர்களும் ஊமையர்கள் தான். எந்த செவிடர்கள்? அல்லதீன லா யாக்குலூன், விளங்க மாட்டார்களே, புரிந்து கொள்ள மாட்டார்களே, அந்த செவிடர்கள் குருடர்கள் என்று சொல்லி இந்த குருடன் செவிடன்கிற வார்த்தையை நேரடி அர்த்தத்தில் பயன்படுத்தாமல் ஒரு மாற்று அர்த்தத்தில், இலக்கிய அர்த்தத்தில் எல்லாம் என்ன செய்கிறான் பயன்படுத்துகிறான். அதே மாதிரி வந்து ரசூல்லா சொல்கிறான் 21:45 வசனத்தில், ரசூல்லா வந்து அந்த மக்களுக்கு எடுத்து சொல்கிறாங்க, கேட்க மாட்டேங்கிறாங்க, கேட்க மாட்டேன்னு வருத்தப்படுவாங்க. என்ன இவ்வளோ சொல்கிறோம், ஒரு பேர் கேட்க மாட்டேங்கிறானே, எவ்வளோ விளக்கமாக சொல்கிறோம், எவ்வளோ தெளிவாக சொல்கிறோம், எந்த ஒரு ஆதாயத்தையும் எதிர்பார்க்காம சொல்கிறோம், அடித்தாலும் போய் சொல்கிறோம், ஆனால் கேட்க மாட்டேங்கிறாங்களேன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய கவலையில் இருக்கிறாங்க. அதுக்கு எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் ஆறுதல் சொல்கிறான். எதுக்கு கவலைப்படுற? செவிட்டு புயல் கேட்காட்டி ஏன் கவலை? ஒரு செவிடம் கேட்காட்டி அவன் கவலை வருமா?
நம்ம ஏதோ சொல்கிற செவிட கேட்க மாட்டேங்கிறான். இந்த செவிடும் கேட்க மாட்டோம், யாரையும் கவலைப்படுவானா? செவிடும் கேட்க தான் மாட்டான். எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் ஆறுதல் எப்படி பண்ணுறான்னா, செவிட்டு போய் கேட்க மாட்டாயா, நீ எதுக்கு போட்டு கவலைப்படுற? குல் நபி நீங்கள் சொல்லுங்கள், இன்னமா உறுதியிருக்கும் பில் வஹி, நான் வஹியை கொண்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஒலா எஸ்மோ சும்முத்வா, இந்த அழைப்பை செவிடன் கேட்கவே மாட்டான். எந்த செவிடனும் உன்னுடைய அழைப்பை கேட்க மாட்டான். அதனால் எவனாவது கேட்கலன்னு சொன்னால் நம்ம என்ன எவ்வளோ நாள் கத்து நம்மளை யாருக்கு ஏற்றுக்கிறாமல் இருக்கிறாங்கல்ல, அப்போ நம்ம மனசில் என்ன வச்சுக்கணும்னு கேட்டால் செவிடனை கேட்கான்னு வச்சுக்கணும். தன்னால் ஆறுதலாகி போயிடும். நம்ம கத்துலாம் வீணாக போச்சே, உழைப்புலாம் வீணாக போச்சே, இத்தனை வருஷமாக கத்துறோம்னு நினைக்க தேவையில்லை. யார் ஏற்றுக்கிறவானா அவன் தான் செவிடன் கிடையாது. நீ இவ்வளோ சொல்லி காது கொடுத்தா கேட்க மாட்டாய் என்று சொன்னால் நீ செவிடன் தான். அந்த அந்த வார்த்தையை சொல்லி ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு ஆறுதல் படுத்துகிறான். நீ வஹியை கொண்டு தான் எச்சரிக்கிற, என்ன தான் வஹியை கொண்டு எச்சரித்தாலும் அவன்கிட்ட கேட்குற கெப்பாசிட்டி இருக்கணும். சொல்கிற செய்தி மட்டும் நல்லா இருந்தால் போதுமா? செய்தி வகையாக இருக்குது, அவனுக்கு எடுத்துக்கொள்றவனுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கணும்ல. அவன்கிட்ட அது இல்லை, அவன் செவிட்டுத்தன்மையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவன் கேட்காம போகிறதுனால நீ வருத்தப்படாதேங்கிறதுக்காக வேண்டி தான் இந்த 21:45 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 43-40 இதே விஷயத்தை சொல்கிறான். அப்போ அந்த துஸ்மி சும்ம, நீ செவிடர்களை கேட்க செய்ய உனக்கு முடியுமா? தகுதியில் ஊமிய, அல்லது குருடர்களுக்கு தான் வழிகாட்ட முடியுமா? குருடனுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் போட்டு வழிகாட்டவும் முடியாது. செவிடனுக்கு போய் சில வார்த்தைகளை சொல்லி காதில் விளங்க வைக்க முடியுமானா விளங்காது. நீ விளங்க முடியுமானா விளங்க முடியாது. நல்லா சொல்லி காட்டினான். உண்மையில் அவன் செவிடனாக இருந்தானா செவிடனாக இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய போதனையை கேட்கும்போது செவிடனாக போயிடுவாங்க. ரசூலுல்லாஹ்வை பார்க்கும்போது குருடனாக போயிடுவாங்க. அந்த ஒரு கருத்து குருட்டை தான் எல்லாம் என்ன செய்யறான், இந்த மாதிரி சொல்லி காட்டுறாங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி யார் பூமியில் குழப்பம் விளைவிக்கிறாங்களோ அவங்கள அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், உலாய்க்கல்லதீன லானஹுமுல்லாஹு, அல்லாஹ் அவர்களை சபிக்கிறான். அசம்மஹும், அவர்களை செவிடாக ஆக்குகிறான். அல்மா அபுசாரஹும், அவர்களுடைய பார்வைகளையும் குருடாக ஆக்குகிறான். யார் பூமியில் குழப்பம் விளைவித்து உறவை முறித்து கொள்கிறார்களோ, சொந்தக்காரங்களை பகைத்து கொள்கிறார்களோ, அதை சொல்லிக்கிட்டு அதனுடைய தொடர்ச்சி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உலாய்க்கல்லதீன லானஹுமுல்லாஹ், இவர்களை அல்லாஹ் சபிக்கிறான் மட்டும் சொல்லாமல் அசம்மஹும், அவங்கள செவிடாக ஆக்கிவிட்டான். அல்மா அபுசாரகம், அவங்க பார்வைகளையும் குருடாக ஆக்கி விட்டான்ங்கிறான. இது பார்வையை சொல்லவே கிடையாது, அவங்க பார்க்கத்தான் செய்கிறாங்க. இந்த ஏண்டா குழப்பம் பண்ணுறீங்கிற அந்த செய்தி காதுக்கு போக மாட்டேங்குது. ஏண்டா சொந்தக்காரங்களை பகைச்சிக்கிறீங்கன்னு கேட்டால் அது காதில் விழாமல் நிற்கிறான். அப்போ அந்த விஷயத்துக்கு அவன் செவிடனாக இருக்கிறான், அந்த விஷயத்திலும் குருடனாக இருக்காங்கிறதுக்காக வேண்டி எல்லாம் என்ன செய்கிறான் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 27:81 ஒமான் தபி ஹாதில் ஊமி லலாலத்தையும், குருடர்களுக்கு அவங்க வழிகேட்டு விட்டு நேர் வழினால காட்ட இயலுமா? பார்வை தெரிஞ்சவனுக்கு தான் அந்த இருக்கு போடா வழின்னு காட்ட முடியும். வழி காட்டுறாருந்தா கண்ணு தெரியணும்ல, அந்த வழியை காட்டுறது. வழி காட்டுறதுனா நேர் வழி காட்டுறதுக்கு அது இல்லை, பாதையை காட்டுறது. நீ பாதையை காட்டுறதா இருந்தால் குருட்டு பேருக்கு இப்படி பாதையை காட்டுவேன், அவனுக்கு காட்ட முடியாது. நீ என்னத்தை பாதையை வடக்கப்போ தெக்க பண்ணால் அவனுக்கு வடக்கு எது தெரியுமா தெற்கு தெரியுமா? ஒன்றுமே தெரியாது. அப்போ குருடர்களுக்கு நீ நேர் வழியை காட்ட மாட்டாய், வழிகாட்ட முடியாது அப்படின்னு 30:53 வசனத்துலேயும் 27:81 வசனத்தை நல்லா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி சில வசனங்கள் எல்லாம் என்ன சொல்கிறான்னு கேட்டால், அவங்களுடைய உள்ளங்களில் நான் மூடிய உள்ளத்துக்கும் சேர்த்துக்கிறான். இப்போ அதாவது முதல்ல காது மூக்கு வாய்க்கு சொல்லிக்கிட்டு வந்த இறைவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒஜால்னா அலா குலூபிஹிம் அகின்னத்தன், அவங்க உள்ளங்கள் மீது ஒரு மூடியை நான் போட்டு விட்டேன். உள்ளங்களில் மூடி போட்டதுனால எஃப்கஹு, விளங்க முடியாமல், உள்ளம் இருக்குது, உள்ளந்தான் விளங்கக்கூடிய தன்மை இருக்கிறது. அதாவது காதையும் கேட்காம ஆக்கியாச்சு, வாயும் பேசாமல் ஆக்கியாச்சு, கண்ணையும் தெரியாமல் ஆக்கியாச்சு, கல்புனையும் மூடியை போட்டாச்சு. எப்படி போய் செய்தி போகும்? டமாரத்தை வச்சு அடித்தா கூட அங்கேயும் போய் காது கிழிச்சிக்கிட்டு உள்ளே போனால் கூட கல்புல இறங்காது. கல்புக்கு நான் நினைஞ்சிட்டேன், சீல் வச்சுட்டேங்கிறான். ஒஜால்னா அலா குலூபிஹிம் அக்கின்னத்தன், அவங்களுடைய உள்ளங்கள் மீது ஒரு மூடியை நம்ம போட்டு வச்சுருக்குறோம் அப்படிங்கிறாங்க. உள்ளத்தில் மூடியாக இருக்கும், உள்ளங்களில் பார்த்தா மூடி போட்டு இருக்குமா மனுஷனுக்கு? உள்ள மூடி போட்டு இருக்காது, உள்ள ஓப்பனாக தான் இருக்குது. விளங்குதா? உள்ளத்துக்குள்ளே மூடி போட்டிருக்கேன்னு சொல்லுவது எதை சொல்லுதுன்னு கேட்டால், அவங்க சிந்தனைக்கு ஒரு மறைமுகமான திரையை போட்டுக்கிறான், அது சிந்திக்காமல் இருக்கிறாங்க. அதுதான் எல்லாம் சொல்லி காட்டான். இதே கருத்து 18:57 வசனத்திலையும் இருக்கிறது. இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், அதாவது குருடர்கள் செவிடர்கள்ங்கிற அந்த வார்த்தையை நேரடி அர்த்தத்தில் ஊமைகள் அதை பயன்படுத்தாமல் மாற்று பொருளில் எல்லாம் பயன்படுத்துகிறான் என்பதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இலக்கியமாக பயன்படுத்துகிற இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், நம்முடைய இதயம் இருக்குது, மனிதனுடைய இதயம் இருக்குது. அந்த இதயம் விரிவடையுதுன்னு வைங்க, அது நல்லதாக கெட்டதா? செத்துருவான். இதயம் விரிவடைகிறதுனா இருக்கிற சைஸோட பெருசாக போகிறது தானே.
இதயம் வந்து அது பெருசாக போச்சுன்னு சொன்னால் அது பம்பிங் பண்ணுறதுக்கு இடம் இருக்காது. அந்த லூஸாக இருந்தால் தான் அது பம்ப் பண்ணி ரத்தத்தை சப்ளை பண்ண முடியும். அது விரிவடை அது கார்டியோ மயோபதின்னு அந்த நோய்க்கு சொல்கிறாங்க. இதயம் பெருசாக போகிறது. இதயம் பெருசாக போச்சுன்னு சொன்னால் அப்படி முட்டிக்கிட்டு இருக்கும். அப்போ அமுகி விரியாது. அந்த மாதிரி இருந்தால் செத்து போயிடுவான். அப்போ இதயத்தை விரிவாக்குறேன்னு இதான் அர்த்தம். இதயத்தை விரிவாக்குறது கெட்டது. எந்த மனுஷனுக்காவது அல்லாஹ் வந்து இதயத்தை விரிவாக்கிட்டான்னு சொன்னால் சாவ போகிறான்னு அர்த்தம். அது ஒரு நோய். ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, இறைவா இதயத்தை விரிவாக்குன்னு நமக்கு சொல்கிறான். ரப்பி ஷரஹ்லி சத்ரி. மூசா நபி சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? இறைவா என் இதயத்தை விரிவாக்கு. இதயத்தை விரிவாக்குறேன்னா அந்த இதயம்ங்கிற அந்த பொருளை கிடையாது, இதயம்ங்கிற அந்த உறுப்பை கிடையாது. இதயத்தை கொண்டு அல்லாஹ் என்ன இருக்கிறான்னா அந்த தன்மையை, இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த தன்மைகளை வந்து விரிவாக்கக்கூடு அப்படின்னு அர்த்தம் வருமே தவிர இதயத்தை விரிவாக்குதுன்னு யாரும் கேட்குவாங்களா? அப்போ இந்த கேட்டிருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? இதயத்தில் வந்து எது கவலைப்பட மாட்டாங்க. எது வந்தாலும் லைட்டாக எடுத்துக்கிடுவாங்க. நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. இதயத்தில் இதயம்னா உள்ளம் எல்லாம் ஒன்று தான். உள்ளத்தை விரிவாக்கணும்னு வச்சுக்கிறோமே. அப்போ உள்ளத்தை இங்கே சதுரம் தான் வருது, இதயம் தான் வருது. அப்போ மூசா நபி என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், ஃபிரௌன்ட்ட வந்து அல்லாஹ் அனுப்புகிறான். மூசா நபி பயப்படுறாங்க. அல்லாஹ் அவன் பெரிய கொடியவனாக இருக்கிறான், அவன்கிட்ட போய் அனுப்புறியன்ற உடனே தைரியமாக போ, நீ ஒன்றும் செய்ய முடியாது. அது போக என்ன செய்கிறாருன்னா, இவருக்கு பேசவும் தெரியாது. கொஞ்சம் திக்கு வாய் மாதிரி ஏதோ நாக்கில் ஒரு பிரச்சனை யார் மூசா நபிக்கு இருக்குது. அதனால் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அல்லாட்ட கேட்கும்போது அதுக்கு தான் துவா செய்கிறார். இறைவா நீ பெரிய இடத்துக்கு அனுப்புகிறேன், என்னை தூதரை அனுப்புகிறேன், அவன்கிட்ட போய் நான் பேச வேண்டி இருக்கிறது. அதனால ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி, இறைவா என்னுடைய இதயத்தை விரிவாக்கு. இதயத்தை விரிவாக்குன்னு சொன்னால் விஷய ஞானங்கள், யார் நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருக்கிறானோ, எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிற மாதிரி இருக்கிறானோ அவனுடைய இதயம் விசாலமானது என்பதை அதுக்கும் சொல்லுவாங்க. அல்லது வந்து கருணை நிறைய இருக்கிறவனுக்கு இதயம் விசாலமானது, விசாலமான இதயம் உள்ளவர். அள்ளி கொடுக்குறாருன்னு வைங்க, இதே சைஸ் இதயம் தான் இருக்குது, அள்ளி கொடுக்கணுங்கிற அந்த தன்மை இருக்குது பாருங்கள். அது வந்து பெரிய இதயம் மாதிரி. இதயம் தானே தருது எல்லாத்தையும். இதயத்தில் இருந்தால் நம்ம அள்ளி கொடுக்குறான்னு நினைத்து கொண்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இதயத்தை விசாலமாக்குதல் என்ற வார்த்தையை அறிவுக்கும் சொல்லுவாங்க. நல்ல அறிவு, இந்த விசாலமான அறிவு அப்படின்னு சொன்னால் விசாலமான இதயம். அதே மாதிரி வாரி வழங்கக்கூடிய தன்மை இருக்குன்னு வைங்க. தாராள மனசுங்கிறீங்களா தான். மனசு எப்படி தாராளமாக இருக்கேன்? மனசு தாராளமான செத்து போயிடுவான். மனசு தாராளம்னு என்ன அர்த்தம்? அதில் உள்ள தன்மை கருணைங்கிறது ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ மனசு தாராளமாக இருக்கக்கூடாது. மனசுங்கிறது அது இதயம் தானே. இதயம் பெருசாக போணுச்சுன்னா நல்லது கிடையாது. எல்லாம் அந்தந்த சைஸில் தான் எல்லா உறுப்புகளுமே இருக்கணும். உறுப்புகளை கொண்டு விரிவாக்கம் செய்வது நல்லது கிடையாது. கண்ணுக்கு அந்த அளவு தான் இருக்கணும். பெருசாக்கி அருள் செய்கிறேன்னு சொல்லிட்டு இது மாதிரி 4 மடங்கு ஆக்கிட்டா அது நல்லது கிடையாது. அந்த மாதிரி வந்து கேட்க சொல்ல மாட்டான்ல. ஆனால் நம்ம விளங்குறோம். இது மூசா நபி வந்து இதயத்தை விரிவாக்குவாயாக, எஸ்ஸர்லி அம்ரி என் காரியத்தை எளிதாக்குவாயாக, ஒஹலுல் உக்தத்தமின் லிசானி என் நாவில் உள்ள முடிச்சியை, இந்த முடிச்சு கூட இலக்கியம் தான். நாக்கில் முடிச்சா போட்டு வச்சுருந்தாங்க. நம்ம ஒருத்தர் நாக்கில் பேசும்போது திக்கி திணறி பேசினாங்க வைங்க, ஒரு கொன்ன வாயில் இருக்கான்னு வைங்க, அவனை சொல்லுவோம் நாக்கில் முடிச்சு இருக்குமோ. நாக்கு நல்லா தான் இருக்கும். நாக்கை போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா திக்கிறவனுக்கு திக்காதவன் நாக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். அது பயிற்சியினால் அந்த நாக்கு கொண்டே கரெக்டாக வைக்க தெரியாததுனால அவனுக்கு திக்கிறதே தவிர மூளையிலேருந்து வரக்கூடிய கமாண்டில் பிரச்சனை வந்தால் கூட திக்கும். உடனே அந்த வார்த்தை ஃபாஸ்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கணும். மூளையிலேருந்து அவனுக்கு ஸ்லோவாக வந்துக்கிட்டு இருக்கும். என்ன செய்யும், ஒரு வாரத்துக்கு அடுத்த வார்த்தை வராது. அப்போ திக்குவான், திணறுவான். அந்த திணறதெல்லாம் அவனுக்கு வந்து அது ஃபாஸ்ட்டாக பயிற்சி எடுக்காததும் மூளையிலேருந்து சிக்னல் வேகமாக வராது தான் அது காரணமாக இருக்குது. ஆனால் இங்கே என்ன வருது, முடிச்சுட்டு வருது. என்னுடைய நாக்கில் முடிச்சியை நீ வந்து அவிழ்த்து விடுன்னு மூசா நபி சொல்கிறாங்க. அவருக்கு எந்த நாக்கிலே முடிச்சு போட முடியும்? முதல்ல மனிதனுடைய நாக்கில் முடிச்சு போட இயலுமா? போட முடியாது. அப்போ மூசா நபி என்ன செய்கிறாங்க, என் நாக்கில் உள்ள முடிச்சை அவிழ்த்து விட்டுரு. முடிச்சுன்னு அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், நான் பேசுகிறதுக்கு திணறேன்ல, அந்த திணறலை நீக்கிருங்கிறார். அவ்வளோதான். திணறலை நீக்குதானே தவிர நாக்கில் எதை செய்யுங்கிற அர்த்தத்தில் அவர் சொல்லலை. அதே மாதிரி தான் இதயத்துக்கும். இதயத்தை விரிவாக்கு என்று சொன்னால் இதயத்தில் வந்து தாராளமான ஞானத்தை கொடு. அவன் ஃபிரௌனை சந்திக்க போகிறான், என்ன கேள்வி கேட்டாலும் அடித்து பதில் சொல்லணும். அதுக்கு வந்து இதயத்தை விசாலமாக்கி கொடு. அப்போ இதயத்தை விசாலமாக்குதல் என்பது அறிவை விசாலமாக்குறங்கிற அர்த்தத்தில் இது சொல்லப்பட்டிருக்கு. சில நேரங்களில் வந்து இப்போ கருணை தாராளம் இந்த பொருளாதாரம் கொடுப்பாங்கல்ல, அதுக்கும் பயன்படுத்துவாங்க இதயத்தில். இந்த இடத்துல வந்து அறிவுக்கு தான் சொல்லப்படுது. அப்படி ஒரு செய்தி பார்க்குறோம். அதே மாதிரி வந்து 6வது சூறாவில் 125 வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான், ஒரு மனிதன் வந்து இஸ்லாத்தில் ஏற்றுக்கிட்டான்னு வைங்க. இஸ்லாத்தில் ஏற்றுக்கிறதா இருந்தால் அதுக்கு முன்னாடி அவனுடைய இதயம் விரிவடைய வேண்டும்ங்கிறான்ல. இதயம் விரிவடைகிறன்னா இதயமாக விரிவடைகிறதா? இதயங்கிற உறுப்பா? இல்லை. இதயம் இதைத்தான் ஏற்றுக்கிறவன், இதைத்தான் ஏற்றுக்கிற மாட்டேன்னு சுருக்கி வச்சுருந்தான்னா இஸ்லாம் உள்ளே போகாது. இதயத்துக்குள்ளே இதயத்தை ஒரு பாத்திரமாக வச்சுக்கிறங்க.
அந்த பாத்திரத்துக்குள்ளே கொஞ்சோண்டு சரக்கு வச்சுருக்கிறான். இஸ்லாத்தை கொண்டு போய் போட்டோம்னா ஃபுல்லாக திறக்க மாட்டேங்கிறான், அதை மூடி போட்டு வச்சுருக்கிறான், திறக்க மாட்டேங்குது. அப்போ அவனுக்கு இஸ்லாம் உள்ளே போகாது. விசாலமாக இருந்துச்சுன்னு சொன்னால் உள்ளே போடும்போது டக்குன்னு உள்ளே போயிடும். பாத்திரத்தில் காலியாக இருக்குன்னு வைங்க, விசாலமான வாய் இருக்குன்னு வைங்க, அது உள்ளே என்ன போயிடும், அந்த ஊற்றக்கூடிய அந்த தண்ணீர் உள்ளே போயிடும். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஃபமை யுரிதில்லாஹும் யஹ்தியஹு, யாருக்காவது அல்லாஹ் நேர்வழி காட்ட நாடினான், ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட நாடினான்னா அதுக்கு என்ன செய்வானா, யஷ்ரஹு சத்ரஹு, அவனுடைய இதயத்தை விசாலமாக்குவான். லில் இஸ்லாமி, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக அவனுடைய இதயத்தை விசாலமாக்குவான் என்றால், இந்த இதயம்ங்கிற அந்த பார்த்து உறுப்பு இருக்குல்ல, அதை பெருசாக்குவான்னு அர்த்தம் கிடையாது. என்ன அர்த்தம், அது அதே அளவு தான் இருக்குது, எல்லா மனுஷனுக்கும் அதே தான் இருக்குது. ஒரு முஸ்லீமானும் டெஸ்ட் பண்ணால் பெரிய இதயமாக இருக்குமா? முஸ்லீம் இல்லாமல் இருக்க நம்ம டெஸ்ட் பண்ணுறோம், இத்தனை சென்டிமீட்டர் இருக்கிறது. இப்போ இஸ்லாத்தில் ஏற்றுக்கிட்டோன்னே ஒரு 4 சென்டிமீட்டர் கூட வருமா? இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்கிறாட்டாலும் அதே சைஸ் தான் இருக்கும். அப்போ நமக்கு தெரியுது அந்த அர்த்தம் இல்லைன்னு. இதயம் விசாலமாகாதுன்னு நல்லா தெரிகிறது. இதயம் விசாலமானால் அந்த பாடியில் எந்த அளவுக்கு எல்லாம் இடம் கொடுத்துருக்கானோ அதுக்குள்ளே அந்த இதயம் இருக்குது. அது விசாலமாச்சுன்னா அது கேப் இருக்காது, ஸ்பேஸ் இருக்காது. அது இயங்குவதற்கு ஸ்பேஸ், உள்ளுக்குள்ளே ஸ்பேஸ் வேணும், இடம் இருக்கணும்ல, அதனால் தெரியுது இதயம் வந்து விசாலமாகாதுன்னு. அப்போ எதுக்கு இதை சொல்கிறான்? இஸ்லாம்ங்கிற ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அதை இதயத்தை ஒரு பாத்திரம் மாதிரி எல்லாம் கற்பனை பண்ணுறான். ஒரு பாத்திரம் வந்து விசாலமான பாத்திரம் நிறைய விஷயங்களை வாங்கிக்கிறோம், விசாலம் இல்லாத பாத்திரம் கொஞ்சத்தை தான் வாங்கும். அப்போ இஸ்லாத்தை ஒருத்தன் எல்லாம் வந்து கொடுக்க நினச்சிட்டான்னு சொன்னால் அந்த உள்வாங்கக்கூடிய தன்மை அதிகரிச்சிருவான். உள்வாங்கக்கூடிய அந்த அதே இதயம் தான் உள்வாங்கக்கூடிய தன்மை நெஞ்சிறேன் வந்து பெருசாக அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி எல்லாம் செய்கிறான். அதே மாதிரி ஒமை யுரித யுலில்லஹு, யாரையாவது அல்லாஹ் வந்து வழிகெடுக்க நாடி விட்டான் என்று சொன்னால் எஜால் சத்ரஹு லையகன், அவனுடைய உள்ளத்தை வந்து இறுக்கமாக்கிடுவான். அதாவது கெட்ட வழிகெட்டுவன இஸ்லாத்துக்கு வரவே மாட்டான்னு ஒரு முடிவு எடுத்தான்னு வைங்க, அவனுடைய இதயத்தை வந்து இறுக்கமாக்கிடுவான்னா இதயம்ங்கிற இந்த பாற்றையா அந்த உறுப்பையா இதை சின்னதாக்கிடுவான்? இல்லை, அதே சைஸ் தான் இருக்கும். இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாலும் அதே அளவு தான் இருக்குது, ஏற்றுக்கிறாட்டின்னு அதே அளவு தான் இருக்கும். ஆனால் இவனுடைய இதயம் வந்து சுருங்கிடும்னா என்ன அர்த்தம்னு கேட்டால் வாங்கவே மாட்டான். நல்ல விஷயம் இருக்கும், இங்கே சொல்லாது மூடிக்கணுவேன், மூடி வச்சுட்டு சின்னதாக்கிடுவான், அவனா சின்னதாக்கிறான். அப்போ இதயத்தினுடைய அந்த சைஸை சொல்லலை, இது இதயத்தினுடைய வாங்கக்கூடிய திறன் இருக்குல்ல, அந்த தன்மை வந்து சுருங்கி போயிடும். நான் அதை வாங்க மாட்டேன், இதை கேட்க மாட்டேன், அவன் சொல்ல கேட்க மாட்டேன், இவன் சொல்ல கேட்க மாட்டேன்னு ஆக்கிட்டான்னு சொன்னால் அவன் வந்து இறுக்கமாக போயிடுது. அது எந்த மாதிரி இறுக்கமாயிடும்னு கேட்டால், அது அல்லா உதாரணம் காட்டுறான். எப்படி காட்டுறான்னு கேட்டால், வானத்தில் ஏறி போகும்போது என்ன செய்யும், இதயம் வந்து இப்படி சுருங்கும்ல, உறுப்பு சுருங்கிறது தான் உதாரணம் காட்டுறான். எந்த மாதிரி சுருங்கும்னு கேட்டால், கண்ணமா எஸ்ஸாது பிசமா, வானத்தில் ஏறி செல்பவனுடைய இதயம் சுருங்குவது போல அந்த மாதிரி அவனுடைய இதயம் இணைஞ்சது சுருங்கி விடுகிறதுன்னு சொல்லி இந்த இடத்துல இதயங்கிற உறுப்பை தான் நல்லா சொல்கிறான், அது விளங்குறதுக்காக வேண்டி. ஆனாலும் அது கருத்து என்னன்னு கேட்டால், அவனுடைய இதயம் சின்னதாக இருக்குங்கிற கருத்து கிடையாது. எந்த ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கிறவனுடைய இதயமும் சரி, ஏற்றுக்கிட்ட இதயமும் சரி, ஒரே அளவில் தான் இருக்குமே தவிர, அதுக்கு முன்னாடி இருந்த அளவு தான் பின்னாடி இருக்குமே தவிர, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுனால் அதில் இஸ்லாத்தில் இருந்துட்டு மாறி போயிட்டான் ஒருத்தன் வைங்க, டக்குன்னு இதயம் சின்னதாக போயிடுமான்னா அப்படி அவன் நமக்கே தெரியுது அந்த அர்த்தம். அதே மாதிரி வந்து அப்மன் ஷரஹல்லாஹு சதர்ஹுல் இஸ்லாம், யாருடைய இதயத்தை அல்லாஹ் வந்து இஸ்லாத்திற்காக விரிவடைய செய்கிறானோ, இதயத்தை விரிவடைய செய்யறனா இதயத்துடைய தன்மையை தான் இதயத்தை கிடையாது, இதயங்கிறது உறுப்பு கிடையாது, இதயத்தில் உள்ள அந்த தன்மையை அல்லாஹ் விரிவடைய செய்கிறானோ, ஃபஹுவலா நூரிமிர் ரப்பிஹி, அவன் இறைவனிடமிருந்து ஒரு பேரொளியை, ஒரு பிரகாசத்தை பெற்றவனாக இருக்கிறான் அப்படின்னு 39வது அத்தியாயத்தில் 22 இருக்குது. அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து அலம் நஷ்ரன்னு ஒரு சூறா இருக்குல்ல, அதுலேயும் அந்த விரிவடைகிறது தான். அலம் நஷ்ர, நாம் விரிவடைய செய்யவில்லையா, லக்க சதுரக்க, உமது இதயத்தை நாம் விரிவடைய செய்யலையா அப்படின்னு நல்லா கேட்குறான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ரொம்ப அந்த துன்பங்கள் கொடுக்குறாங்களே அதை பார்த்து இடிஞ்சு போயிருந்தாங்க. இடிஞ்சு போனால் என்னவாயிரும், இதயம் நொறுங்குற மாதிரி அப்படி ஃபீலிங் வரும். அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், நொறுங்காலும் விசாலமாக்கி விட்ருவான். அவன் பாட்டு திட்டினா கூட அது இப்போ கண்டுக்கிறவே மாட்டாங்க, அடித்தா கூட கண்டுக்கிற மாட்டாங்க, அவதூறு சொன்னால் கண்டுக்கிற மாட்டாங்க, என்ன மாதிரியான சொத்துக்களை பறித்தா கண்டுக்கிற மாட்டாங்க, தோழர்களெல்லாம் கொலை பண்ணான்னா அதுக்கு அவனெல்லாம் இடிஞ்செலாம் உட்கார மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் விசாலமான ஒரு தாராளமான மனசு இருக்கிறதுனால எதையும் தாங்கும் இதயங்கிறான்ல, அந்த மாதிரி தான் நம்ம கூட எதையும் தாங்க இதயங்கிறானே, அது கூட என்ன அர்த்தம், எதையும் தாங்கும் இதயம் கொண்டு அண்ணா சொன்னார்னு சொல்கிறாங்களே, எங்களுக்கு எதையும் தாங்கும் இதயம் இருக்குண்டு, அது தாங்குகிற இதயம் தான் விஷயம். எதையும் தாங்குகிற இதயம்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், இதயம் வலிமையாக இருக்கும், இதயம் வந்து இந்த கருத்துக்களால் சொல்லப்படுற செய்திகளால் இடிஞ்சு போகாது அப்படிங்கிற அர்த்தத்துக்கு நம்ம தமிழ்லேயே அதை பயன்படுத்துகிறோம். அந்த மாதிரியான வார்த்தையாக அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுறான். அதே மாதிரி வந்து இன்னொரு இலக்கியமான வார்த்தை என்ன சொன்னால்,
ஒரு சபை இருக்குது, ஒரு ஜமாத் இருக்குது, சபை இருக்குது. இந்த சபை என்பது என்ன, ஒரு மனிதனா அது ஒரு சபைங்கிறது நீங்கள்லாம் ஒரு சபையாக உட்காந்துருக்கீங்கள, இந்த சபை என்பது பேசுமா, சபை என்பது சிந்திக்குமா, சபை என்பது உங்களுக்கு துணைக்கு வருமானா வராது. சபையில் உள்ள மக்கள் தான் வருவாங்க. சபைன்னா என்ன, சபையில் உள்ள மக்கள். உதாரணமாக ஒரு கட்சி இருக்குன்னு வைங்களேன், திமுக உங்களை அரவணைக்கும்டா. திமுகங்கிறது என்னது, திமுக ஒரு கட்சி, அது என்ன அரவணைக்கிறதுக்கு என்ன கை இருக்கா, அது ஏதாவது அறிவு இருக்கா திமுகவுக்கு? அல்லது எங்கள் அரசாங்கம் வந்து உங்களை அரவணைக்குங்கிறோம். அரசாங்கத்தை எப்படி அரவணைக்கும், அரசாங்கத்தில் உள்ள அதிகாரிகள் உங்களை அரவணைப்பாங்க, அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்கள் உங்களை அரவணைப்பாங்களே தவிர அரசாங்கம்ங்கிறது உங்களை அரவணைக்கிற தன்மை பகுத்தறிவு இருக்குன்னு அதெல்லாம் செய்வதற்கு. ஆனால் வழக்கத்தில் சொல்கிறோம்ல, வழக்கத்தில் என்ன செய்கிறோம், உங்களை வந்து நாங்கள் ஜமாத்து பார்த்துக்குறோம். நான் ஜமாத்து எப்படி பார்த்துக்கிறேன், ஜமாத்துனா கூட்ட அமைப்பு தானே, அது ஒன்றும் பார்த்துக்கிறாது. உங்களை சங்கம் பார்த்துக்கிறேன், சங்கம் எப்படி பார்க்கேன், சங்கத்தில் உள்ள மக்கள் தலைவர்கள் பார்த்துக்குருவாங்க. அந்த மாதிரி அர்த்தத்தில் இது பயன்படுத்துறது உலகத்தில் எல்லா பாஷையிலையுமே இருக்குது. அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் ஒரு விஷயத்துக்கு அதே மாதிரி வார்த்தையை பயன்படுத்துகிறான். என்ன விஷயம்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் ஆரம்ப காலத்தில் காபாவில் போய் தொழுவாங்க. காபாவில் போய் தொழுமை என்ன செய்கிறாங்கன்னா அதை தடுப்பாங்க. அல்லாஹ்வை ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க, ரசூல்லா தொழுகிற டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, அவங்க வணங்குற மாதிரி வணங்கினா அவங்களுக்கு தெரியாது. ரசூல்லா வணங்குறது அல்லாஹ் வணங்குற முறை வேறையாக இருந்த உடனே ரசூல்லாவை என்ன செய்கிறாங்க, பலவிதமான துன்பப்படுத்துகிறாங்க. ஒட்டக கூடலாம் வச்சாங்கல்ல சஜிதாவில் இருக்கும்போது, அந்த மாதிரியெல்லாம் வந்து ரசூல்லாவை இப்போ தடுத்தாங்க, பள்ளியாசலுக்கு வரக்கூடாதுன்ட்டாங்க. அதனால ரகசியமாக போய் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ அல்லாஹ் அதை கேட்குறான், அராயித் அல்லதி என்ஹா அப்தன். இதான் முதல்ல இறங்கின சூறா, முதல்ல அலக்கு சூறாவில் இந்த விஷயம் வருது. என்ன வருது, அராயித் அல்லதி என்ஹா அப்தன் இதா சல்லா, தொழுகிற ஒரு அடியாரை தடுக்கிறானே அவனை பார்த்தீரா அப்படின்னு சொல்லிட்டு, கல்லால இல்லம் என்தகி, அவன் இதிலிருந்து விலகி கொள்ளவில்லை என்று சொன்னால் ல நஸ்ஃபாம் பின் நாசியத்தி, அவனுடைய முன் குடுமையை நம்ம பிடிப்போம். நாசியத்தின் காதிபத்தின் ஹாத்தியா, பொய் சொல்லி தெரிந்த அவனுடைய முன்னெற்றியை நம்ம பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபல் எதுவும் நாதியஹு, அவனுடைய சபையை அவன் அழைத்து வரட்டும் அப்படிங்கிறான். சபையை கூப்பிட சொல்கிறான், உன் சபையை கூப்பிட்றா அப்படிங்கிறான். சபையை கொண்டு கருத்து என்ன, சபைங்கிறது கற்பனை, சபையிட்ட ஒன்று கிடையாது. சபைங்கிறது ஒரு கற்பனையான, இப்போ நம்மெல்லாம் கூடி இருக்கிறது சபையுமோ, கலைஞ்சிருவீங்க, அது சபையாக இருக்காது. சபைன்னா மக்கள் இருந்தால் தான் அது சபைன்னு சொல்லுவோம். ஆனால் சபைக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால், சபையில் உள்ள ஆட்கள் தான். உங்கள் ஆட்கள்லாம் கூட்டிகிட்டு வாடான்னு சொல்கிறதுக்கு போல் அதில் என்ன செய்கிறான்னு கேட்டால், உன் சபையை கூட்டு, சனதுவும் ஜபானியா, நானும் நரகத்தினுடைய காவலர்களை கூப்பிட்றேன் அப்படின்னு நல்லா வந்து எச்சரிக்கிறான். பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய மக்களை நீ வராது, இவன் தான் வரணும், அவன் தான் வரணும். அல்லாஹ்வுடைய வீடு பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசலுக்கு இவன் வரணும் இவன் வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அந்த தன்மையை கண்டிக்கிறதுக்காக அருளப்பட்ட வசனத்தில் தான் நீ வந்து இதை விட்டு விலகலைன்னு சொன்னால் கடுமையான முறையில் தண்டிக்க, என்னோட போர் செய்கிற நீ உன் சபையை கூட்டிகிட்டு வாடா, நானும் கூட்டிகிட்டு வர்றேன்னு சொல்கிறதா இருந்தால் அல்லாஹ் எவ்வளோ கடுமையான கோவப்படுறான்னு விளங்குது. அதுக்கு பயன்படுத்துகிற வார்த்தை என்ன, ஃபல் எதுவும் நாதியஹு, அவனுடைய சபை அவன் அழைத்து வரட்டும். சனதுவும் ஜபானியா, நான் வந்து மாணவர்கள் நான் அழைச்சிட்டு வர்றேன், ரெண்டு பார்த்துக்குறோமான்னு நல்லா கேட்குறான். அதை கொண்டு கருத்து என்னென்னா, சபையை அழைக்கிறதுக்கு என்ன அர்த்தம், நாதியகுன்னா சபைன்னு அர்த்தம். சபையை அழைப்பது என்று சொன்னால் சபையில் உள்ளவர்களை, அவனுடைய சங்கத்தில் உள்ள சங்கத்தை அழைத்து வாண்டா. சங்கங்கிறது ஒரு பொருளா அழைச்சிட்டு வர்றதுக்கு, சங்கங்கிற ஒரு அழைச்சிட்டு வர்றதுக்கு ஒரு ஆடு மாடு மாதிரி இருந்தால் கூட அழைச்சிட்டு வந்துடலாம், அதுவும் கூட இல்லை சங்கம்ங்கிறது. சங்கங்கிற அதை அழைச்சிட்டு வாண்டா, எப்படி அழைச்சிட்டு வர்றது, அவள் உன் சங்கத்தை அழைத்து வான்னு நல்லா கேட்குறான். ஃபொல்லியரு நாதியகு, அவனுடைய சங்கத்தை அழைத்து வரட்டும்ங்கிறான். சங்கத்தை எப்படி அழைத்து வர்றதுன்னா நமக்கே தெரியுது, இது அழைத்து வர்றதுன்னு வர்றதுனால இது சங்கத்தை சொல்லலை, சங்க உறுப்பினர்களை சொல்லப்படுது, சங்கத்தை சேர்ந்தவர்களை சொல்லப்படுதுன்னு நம்ம விளங்கிக்கிறோம். அந்த மாதிரியாக எல்லாம் என்ன செய்கிறான்னா அதை பயன்படுத்துகிற ஒரு வசனத்தை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து முடிஞ்சிருச்சா, இன்ஷா அல்லாஹ் மீதி அதே மாதிரி நிறைய இருக்கிறது. அடுத்தடுத்த விஷயங்களை அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு நிமிஷம் இருக்கோ, ஒரு நிமிஷத்தில் சொல்ல, ரெண்டு சொல்ல முடியாது அதை.